ஹாய், பிஎஸ்ஐஆர் 150 டே மாஸ்டர் பிளானில் இன்னொரு டாபிக் மாக்கியாவல்லிமா. ஸோ நிக்கோலோ மாக்கியாவல்லி டே 5th டாபிக். ஓகே, த பிரின்ஸ் ஆஃப் பொலிட்டிக்கல் ரியலிசம். ஸோ மாக்கியாவல்லின்னு சொல்லும்போது நமக்கு ஞாபகம் இருக்க வேண்டிய ஒரு வேர்டு, இம்பார்ட்டன்ட் வேர்ட் பார்த்தீங்கன்னா என்னது, த ரியலிசம் அப்படிங்கிறது. ஸோ பிஎஸ்ஆர் இஸ் ஆல் அபவுட் பார்த்தீங்கன்னா, இல்லைன்னா ஆப்ஷனல் சப்ஜெக்ட்ஸ் இட்ஸ் ஆல் அபவுட் பார்த்தீங்கன்னா கீவேர்ட்ஸ். ஸோ அந்த எக்ஸாமினருக்கு டைம் இருக்காது ஃபுல்லாத்தையும் நம்மளோட லிட்ரேச்சர் ஸ்கில்லையோ இல்லை நம்மளோட இங்கிலீஷ் ஸ்கில்லையோ ஃபுல்லாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கான டைம் அவருக்கு இருக்காது. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு கீவேர்ட்ஸ் எக்ஸாம் பேப்பர்ஸில் இருக்கோ அது எந்த அளவுக்கு ஹைலைட் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு என்னது உங்கள் மார்க்ஸ் எடுக்கிறதுக்கான மார்க்ஸ் அவருக்கு கொடுக்கறதுக்குமே எப்படி இருக்கும்னா ஈஸியாக இருக்கும். ஸோ இப்போ மாக்கியாவல்லின்னு சொல்லும்போது அவரோட பேக்ரவுண்ட் என்ன, எந்த கண்டெக்ஸ்டில் அவர் தன்னோட ரியலிசம் அப்படிங்கிற கான்செப்ட்ஸை கொடுக்குறாரு. இப்போ பிளாட்டோவுக்கு ஐடியலிசம். பிளாட்டோ பார்த்தீங்கன்னா ஐடியலிசம். அதே சேம் டைமில் அரிஸ்டாட்டில் பார்த்தீங்கன்னா யூட்டிலிட்டிக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாரு. ஃபங்க்ஷனலிஸ்ட் அவர். ஒரு விஷயத்துக்கு என்ன ஃபங்க்ஷன் இருக்கோ அந்த ஃபங்க்ஷனை வச்சு அதோட ஸ்கில்லு, அதோட யூஸ்ஃபுல்னஸ், அதோட யூட்டிலிட்டி என்ன ஆகும்னா டிசைட் ஆகும். பிளாட்டோ ஐடியலிசம். அவருக்கு பார்த்தீங்கன்னா சோலு, கோல்டு சோலு, என்னது பிரான்ஸு, சில்வர் அப்படின்னு சொல்றாரு. அது மூலமா ஒரு ரிப்பப்ளிக் கிரியேட் பண்றாரு பிளாட்டோ. அரிஸ்டாட்டில் பார்த்தீங்கன்னா ஃபங்க்ஷன் யூட்டிலிட்டி இருக்கு. ஸோ அதனால எது பெட்டர் என்ன அப்படின்னா பெஸ்ட் ப்ராக்டிகபிள். இவருக்கு பார்த்தீங்கன்னா பெஸ்ட் என்னன்னா பிலாசபர் கிங். அரிஸ்டாட்டிலுக்கு பெஸ்ட் ப்ராக்டிகபிள் அப்படிங்கிறது பாலிட்டி அப்படிங்கிறது. ஸோ அது மிடில் கிளாஸஸோட ஒரு ரூலாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். மாக்கியாவோட ரியலிசம் அப்படிங்கிறது பாலிட்டியே இல்லை, பிலாசபர் கிங்கும் இல்லை. ரியாலிட்டினா என்ன, ஒரு பிரின்ஸு, ஒரு கிங் எதுக்காக ஒர்க் பண்ணுவாங்க அப்படின்னா ஸ்டேட்டோட நலனுக்காக, ஸ்டேட்டோட வெல்ஃபேர்க்காக. ஸோ ஸ்டேட்காக எது வேணால் பண்ணலாம். இப்போ இன்டர்நேஷ்னல் ரிலேஷன்ஸில் நம்ம எத்திக்ஸ் மோஸ்ட்லி நம்ம கண்ட்ரின்னு வரும்போது நம்ம என்ன பண்ண மாட்டோம் அப்படின்னா ரியலிசம் மட்டும் தான் பார்ப்போம். நம்ம கண்ட்ரியோட சொவரனிட்டி, நம்ம கண்ட்ரியோட டெரிட்டரியல் இன்டெகிரிட்டியை மட்டும் தான் பார்ப்போம். ஸோ இன்டர்நேஷ்னல் ரிலேஷன்ஸ் வரும்போது எத்திக்ஸ் இருக்காது. ஒன்லி என்ன இருக்கும் அப்படின்னா ரியலிசம் மட்டும்தான் இருக்கும். இன்ட்ரெஸ்ட், செல்ஃப் இன்ட்ரெஸ்ட் மட்டும்தான் இருக்கும். ஸோ அப்போ அந்த செல்ஃப் இன்ட்ரெஸ்ட் மட்டும், ஏன் செல்ஃப் இன்ட்ரெஸ்ட் ஓகே அது நல்லதுதான் லெவலுக்கு சொல்லுவார் மாக்கியாவல்லி. ஸோ அதை எப்படி சொல்றாரு அப்படிங்கிறத ஒவ்வொரு கான்செப்ட்ஸ் மூலமா பார்க்கலாம். அவர் எந்த பேக்ரவுண்டில், எந்த கண்டெக்ஸ்டில் இதை எக்ஸ்பிளைன் பண்றாரு அப்படின்னா 1469 to 1527 வாழ்ந்த ஒரு இட்டாலியில இருந்த ஒரு ஸ்காலர் தான் பார்த்தீங்கன்னா மாக்கியாவல்லி. இன்டர்னலி டிவைடட் அண்ட் கரப்டட். அந்த இட்டாலி இன்டர்னலி டிவைடாக இருந்துச்சு அண்ட் கரப்டடாக இருந்துச்சு. காட் பிட்வீன் தி டூ ஸ்வார்ட்ஸ், தி பாப் ஆன் தி எம்பரர். அதாவது பாப் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா சர்ச்சு, ரிலீஜியஸ் இன்ஃப்ளூயன்ஸு. எம்பரர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிங். ஸோ ஒரு சிங்கிள் அத்தாரிட்டியாக இல்லாமல் ஸ்டேட்டை மேனேஜ் பண்ணுறது இல்லை, பீப்புள்ஸ் மேலே இன்ஃப்ளூயன்சஸ் இருக்கிறதுல சர்ச்சுக்கும் பவர் இருந்துச்சு அண்ட் கிங்குக்கும் பவர் இருந்துச்சு. இவங்க ரெண்டு பேரும் சண்டை போட்டுகிட்டே இருக்கிறான். இவங்க ரெண்டு பேரும் சண்டை போட்டுட்டு இருக்கிறதுனால எப்படி பிளாட்டோ என்னடா சண்டை போட்டுட்டு இருக்கீங்க, எல்லாரும் ஒன்னா இருந்தா தானே நல்லது அப்படின்னு சொல்லிட்டு அவரு தியரி ஆஃப் சோல், ஐடியல் ஸ்டேட், ரிப்பப்ளிக் ஒரு ஐடியல் ஸ்டேட்டா கிரியேட் பண்ண ட்ரை பண்றாரு. ஹார்மனி மூலமா, நான் இன்டர்ஃபரன்சஸ் மூலமா, எத்திக்ஸ் அண்ட் பார்த்தீங்கன்னா பாலிட்டிக்ஸ் கண்டினியூட்டி கிரியேட் பண்றாரு பிளாட்டோ. ஆனால் மாக்கியாவல்லி என்ன அப்படின்னா இந்த சண்டையை ரியலைசஸ் பண்ணோம் அப்படின்னா ரெண்டு பவர் சென்டர்லாம் இருக்கக்கூடாது, சிங்கிள் பவர் சென்டர், இந்த கிங்னு மட்டும் இருந்தால் போதும், அந்த லெவலுக்கு போவார். ஸோ அப்போ என்ன ஆகுது அப்படின்னா அந்த சொசைட்டியில், அதாவது 15th centuryயில் பீப்புள் என்ன பண்ணிட்டு இருந்தாங்கன்னா ரிலீஜியஸ் பீப்புள்ஸ், தட்ஸ் மீன்ஸ் சர்ச்சு அண்ட் பார்த்தீங்க அப்படின்னா கிங், இவங்க ரெண்டு பேருக்கும் ஒரு சண்டை இருந்துச்சு, ரெண்டு பேருக்கும் ஈக்குவல் பவர் இருந்துச்சு. லேட்டர் பீரியட்ல தான் சர்ச்சுமே என்ன வந்துச்சுன்னா கிங் கீழே வந்துச்சு, ஸ்டேட் கீழே வந்துச்சு. ஸோ மெடிவல் பீரியட்ல ரெண்டுமே என்னவா இருந்துச்சுன்னா ஈக்குவலா இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். ஹி பிலீவ்டு ரிலீஜன் டிவைட்ஸ் வைல் நேஷனலிசம் யுனைட்ஸ். அப்போ இட்டாலிக்காக தான் எல்லாமே, இந்தியாவுக்காக தான் எல்லாமே, யூஎஸ்க்காக தான் எல்லாமே, யூஎஸ் ஃபர்ஸ்ட், யூகே ஃபர்ஸ்ட், இப்பெல்லாம் நிறைய பிரின்சிபல்ஸ் வந்துட்டு இருக்கு அப்படிதானே. ஸோ அப்படின்னு முன்னாடி கொண்டு வரும்போது அது எல்லாரையுமே ஒன்னா சேர்க்கும், யுனைட் பண்ணும். ரிலீஜன் வரும்போது அது டிவைட் பண்ணும் அப்படின்னு சொல்றாரு.
அதனால தான் மாடர்ன் செக்யூலரிசம், யூரோப்பியன் செக்யூலரிசம் வரும்போது மாக்கியாவெல்லி வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் பர்சனாக இருப்பார். ஸோ அட்வொகேட்டிங் ஃபார் யூரோப்பியன் செக்யூலரிசம் அண்ட் என்னது பொலிட்டிக்கல் என்னது ரியலிசம். ஸோ பொலிட்டிக்கல் ரியலிசம்னா என்னது, நீ சண்டை போட்டுட்டு இருக்க, சண்டையை முடிச்சு வைக்கணும் அப்படின்னா பெட்டர் என்னது, எந்த இன்ட்ரெஸ்ட்டை மட்டும் தான் நீ பார்க்கணும், ஸ்டேட்டோட இன்ட்ரெஸ்ட்டை மட்டும் தான் பார்க்கணும், உன் இன்ட்ரெஸ்ட்டை பார்க்காத அப்படின்னு சொல்றது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா என்னது, எல்லா பிரச்சனைக்கும் மோஸ்ட் ஆஃப் த ரீசன் பார்த்தீங்கன்னா ரிலீஜியன் தான். ஸோ அந்த ரிலீஜன் என்ன பண்ணக்கூடாது, ஸ்டேட்குள்ளே கொண்டு வரக்கூடாது. அதனால யூரோப்பியன் செக்யூலரிசம் அப்படிங்கிறது ஸ்டார்ட் ஆகும். மாக்கியாவெல்லியோட எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்தீங்கன்னா கிரேட்டஸ்ட் ஆஃப் என்னது பேட்ரியாட்ஸ். ஏன்னா அவர் ஸ்டேட்டு தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் சொல்றாரு. கிங் தன்னோட இன்ட்ரெஸ்டோட பார்க்கக்கூடாது. கிங்கோட ஒர்க்கே என்ன அப்படின்னா என்னது, ஸ்டேட்டு தான், ஸ்டேட்டோட வெல்ஃபேர் தான், ஸ்டேட் நல்லா இருக்கணும், நாடு நல்லா இருக்கணும் அப்படிங்கிறது தான். அதனால இவர் ஒன் ஆஃப் தி கிரேட்டஸ்ட் என்னது பேட்ரியாட்ஸ்ன்னு சொல்லலாம். மாக்கியாவெல்லி சர்வ்ட் ஆஸ் அ டிப்ளமேட் ஆஃப் என்னது ஃப்ளோரன்ஸ் டு என்னது பிரான்ஸ். ஒரு டிப்ளமேட்டாகவும் ஒர்க் பண்ணியிருக்கிறாரு, ஒரு ஐஎஃப்எஸ் ஆஃபீஸர் மாதிரி ஒர்க் பண்ணியிருக்கிறாரு. அதனால அவருக்கு பொலிட்டிக்கல் எக்ஸ்பீரியன்ஸஸும் இருந்துச்சு. அதனால பிராக்மேட்டிக் அவுட்லுக், இப்படிதான் ஒரு ஸ்டேட் ஒர்க் ஆகும், இதுதான் இஷ்யூ அப்படிங்கிற அவருக்கு ப்ராக்டிக்கல் எக்ஸ்பீரியன்ஸஸும் இருந்துச்சு. ஸோ இப்போ வந்து பிளாட்டோவும் அரிஸ்டாட்டலும் 2000 இயர்ஸஸ்க்கு முன்னாடி, 2500 இயர்ஸஸ்க்கு முன்னாடி இருந்த ஸ்காலர்ஸ். ஆனால் இவர் வந்து ஒரு மாடர்ன் ஸ்காலர். நம்ம இடப்பட்ட ஸ்காலர்ஸஸ் எடுத்துக்க மாட்டோம், அது ரிலீஜியஸ் ஸ்பேஸ் அது. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா டைரெக்ட் எங்கே வந்துடும், 16th century வந்துடும். 400 இயர்ஸஸ்க்கு முன்னாடி எந்த அளவுக்கு வந்து ஸ்டேட்டுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும், ரிலீஜியன்ஸ்க்கு இம்பார்ட்டன்ஸஸ் கொடுக்காம அப்படிங்கிற ஒரு தாட்டு கிரியேட் ஆகுது. அது எதனால அப்படின்னா அவரோட ப்ராக்டிக்கல் எக்ஸ்பீரியன்ஸும் அவருக்கு இருந்துச்சு. அது போக வந்து இட்டாலி வந்து நிறைய குரூப்பாக என்னது பிரிஞ்சிருந்துச்சு. நெக்ஸ்ட் த பிரின்ஸ் அப்படிங்கிற அவரோட புக் எழுதுறாரு. அந்த புக்கில் ஏன் அப்படி பிரிஞ்சிருக்கு, அது பிரியாமல் இருந்து எல்லாருமே ஒன்றா இருக்கணும்னா எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத ஹார்ட் டைம் ரியலிசமா, இது தாண்டா வாழ்க்கை, சும்மா ரியலிசம் சோலெல்லாம் வேலைக்கு ஆகாது, இதுதான் வாழ்க்கை, இதுதான் ரியாலிட்டி அப்படின்னு அவர் சொல்ல ட்ரை பண்ணுறாரு. மாக்கியோட ஃபேமஸ் புக்குமா இஸ் எசென்ஷியலி அட்வைஸ் டு எனி என்டர்பிரைசிங் பர்சன். நல்லா முக்கியம், எனி என்டர்பிரைசிங் பர்சன் ஹூ வாண்ட்ஸ் டு கம் டு பவர். இந்த புக் என்ன அப்படின்னா வந்து ஒரு கைட் புக் மாதிரி. பவருக்கு வரணுமா, நீ ஒரு பிரைம் மினிஸ்டர் ஆகணுமா, இல்லை ஒரு சிஎம் ஆகணுமா, நீ வந்து நான் சொல்ற இந்த பிரின்சிபல்ஸை ஃபாலோ பண்ணு, பவர் பிரின்சிபல்ஸை ஃபாலோ பண்ணு, இது மூலமா இது மாதிரி விஷயத்தை நீ ஃபாலோ பண்ண அப்படின்னா எனி என்டர்பிரைசிங் பர்சன், இந்த ஃபேமிலியில் தான் இருக்கணும், ஓகேவா, இந்த கிளானாக தான் இருக்கணும் அப்படிலாம் இல்லை, எனி என்டர்பிரைசிங் பர்சனுக்கு பவருக்கு வரணும் அப்படின்னா நீ என்ன பண்ணணும் அப்படிங்கிற அட்வைஸ் பண்ணுறாரு. பிரின்ஸில் என்ன இருக்கும் அப்படின்னா அவரோட புக்கில் இந்த பிரின்ஸில் மோஸ்ட்லி அட்வைசஸ் தான். எப்படி ஒரு பிரின்ஸ் வந்து என்ன பண்ணணும், ஆக்ட் பண்ணணும், என்னென்ன சிச்சுவேஷனில் எப்படி இருக்கணும், அவனோட குவாலிட்டி எப்படி இருக்கணும் அப்படின்னு அட்வைஸ் பண்ணுறாரு. இட் வாஸ் இன்ஸ்பயர்ட் பை ஜூலியஸ் சீசர் அண்ட் எமர்ஜிங் என்னது போர்ஜோய்ஸே கிளாஸ். ரொம்ப முக்கியமான விஷயம், ஜூலியஸ் சீசர் வந்து ஒரு ப்ராக்டிக்கல் என்னது எஃபிஷியன்ட் ரூலராக இருந்ததுனாலையும் அந்த எக்ஸ்பீரியன்ஸு அவரோட குவாலிட்டிஸை பேஸ் பண்ணி என்ன பண்ணுறாரு அப்படின்னா ஒரு பொலிட்டிக்கல் அட்வைசஸ் கொடுக்குறாரு. இப்படி தான் ஸ்டேட் இருக்கணும், இப்படி தான் வந்து பீப்புள்ஸ் இருக்கணும், இப்படி தான் பீப்புள்ஸ் இருப்பான், இப்படி தான் பிரின்ஸ் இருக்கணும் அப்படிங்கிறது எல்லாமே. போர்ஜோய்ஸே கிளாஸ் அப்படிங்கிறது அந்த டைமில் தான் என்னது மிடில் கிளாஸோட ரைசஸ் கிரியேட் ஆகும். இது பெரிய கான்செப்ட், அதை நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதாவது மிடியவல் யூரோப்பில், அதாவது 14th 15th centuryயில் அங்கே வந்து மேஜராக ஃபைட் இருந்துச்சுமா, ரிலீஜியனுக்கும் பார்த்தீங்கன்னா கிங்குக்கும் சேர்த்து. இந்த ரிலீஜனும் கிங்கும் பார்த்தீங்கன்னா அதாவது ரிலீஜன் அப்படிங்கிறது சர்ச்சு ஒரு பவர் சென்டர், கிங் ஒரு பவர் சென்டர், எல்லாருக்கும் ஈக்குவல் பவர் மாதிரி இருந்துச்சு. ஸோ பீப்புளை மோஸ்ட்லி எமோஷனலாக கண்ட்ரோல் பண்ணுறது சர்ச்சாக இருக்கும். கிங்குக்கு தான் வந்து அத்தாரிட்டி இருக்கிற மாதிரி இருக்கும், ஆனால் ஸ்டில் வந்து சர்ச்சோட இன்ஃப்ளூயன்சஸும் இருக்கும். அது ஒரு பெரிய ப்ராப்ளமாகவே போயிட்டு இருந்துச்சு. ஸோ அதனால என்ன அப்படின்னா வந்து நிறைய பேர் வந்து என்னது ஃபைட் பண்ணிட்டு இருந்தாங்க. கிங்கோட அத்தாரிட்டி கம்மியாகிட்டே போகிற மாதிரி இருக்கும்போது அப்போ மிடில் கிளாஸ் பீப்புள்ஸ், போர்ஜோய்ஸி பீப்புள்ஸ், இல்லை அப்படின்னா வந்து மிடில் கிளாஸ்ன்னு சொல்லலாம், ப்ராப்பர்ட்டிடு பீப்புள்ஸ், ப்ராப்பர்ட்டி இருக்கிற பீப்புள்ஸ், ட்ரேடர்ஸ், ஓகேவா, இவங்கெல்லாம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா என்னது பிஸ்னஸ் பீப்புள்ஸ். ஸோ இவங்களுக்குலாம் வந்து பிஸ்னஸ் இருக்குமா, இது மாதிரி சண்டை போட்டு இருந்தால் சொசைட்டி பிரிஞ்சு கிடந்துச்சு அப்படின்னா அவங்களால என்ன பண்ண முடியாது, பெட்டராக பிஸ்னஸ் பண்ண முடியாது. ஸோ அதனால் அவங்களுக்கு என்ன தேவை அப்படின்னா என்னது ஒரு லா தேவை, ஒரு கான்ஸ்டிடியூஷன் தேவை, அதை பெட்டராக மேனேஜ் பண்ண தெரிஞ்ச ஒரு கிங்கு தேவை. ஒரு சிங்கிள் அத்தாரிட்டி கீழே இருக்கும்போது தான், ஒரு சிங்கிள் சென்ட்ரலைஸ்டு அத்தாரிட்டி கீழே இருக்கும்போது தான் என்னது ஒரு கண்ட்ரி பெட்டராக ஒர்க் ஆகும் அப்படிங்கிறது மிடில் கிளாஸோட ஆர்குமெண்ட்டாக இருக்கும்.
ஸோ ஏன் அப்படின்னா அவனுக்கு ப்ராப்பர்ட்டி இருக்குமா, லா அண்ட் ஆர்டர் இஷ்யூஸஸ் ஆகும்னா என்னது, கிங் சேஞ்ச் ஆகிட்டே இருக்குது, 2 பேரும் சண்டை போட்டுட்டு இருந்தா பெட்டரா லா அண்ட் ஆர்டர் கிரியேட் பண்ண முடியாது. ஒரு பிசினஸ் பெட்டரா நடக்கணும்னா என்ன தேவை, லா அண்ட் ஆர்டர் பெட்டரா இருக்கணும். அப்போ லா அண்ட் ஆர்டர் பெட்டரா இருக்கணும் அப்படின்னா எப்படி இருக்கணும், ஒரு சிங்கிள் சென்ட்ரலைஸ்டு அத்தாரிட்டி இருக்கணும். கிங்குக்கு அத்தாரிட்டி இருக்கணும், அவர் சொல்றது மற்ற எல்லாருமே கேட்கணும். ஸ்டில் கிங்குக்கு என்ன சில செக்ஸ் அண்ட் என்னது செக்ஸும் இருக்கணும். ஓகேவா, இப்போ அதுதான் போர்ஜோய்சி கிளாஸோட, அப்போதான் போர்ஜோய்சி கிளாஸே ரொம்ப இன்ஃப்ளூயன்ஸ்லாம் மாறிட்டு இருக்கிறான். ஸோ அவங்களுக்காக வந்து என்னது, அவங்க அந்த போர்ஜோய்சி கிளாஸோட ஐடியாவும் இங்கே இருக்கும். லா அண்ட் ஆர்டர் இம்பார்ட்டன்ட், ஸ்டேட் இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிற ஒரு எசன்ஸுமே இவரோட புக்கில் இவரோட தாட்ஸில் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அன்லைக் பிளாட்டோ மாதிரி இல்லாமல் ஹூ ஃபோக்கஸ்டு ஆன் த ஃபிலாசபி ஆஃப் கவர்னன்ஸ், சோல் கிராஃப்ட். பிளாட்டோக்கு என்ன அப்படின்னா வந்து சோல் கிராஃப்ட் அப்படின்னா என்னது, ஒரு சோல் இருக்கும், சோலோட குவாலிட்டி கண்டுபிடிச்சு ஓகேவா அதை வந்து என்ன பண்ணணும், என்ரிச் பண்ணணும் அந்த குவாலிட்டியை வச்சு. ஆனால் மாக்கியாவலிக்கு என்ன அப்படின்னா ஆனது, தட்ஸ் அ பியூர் பார்த்தீங்கன்னா ஸ்டேட் கிராஃப்ட். ஸ்டேட் கிராஃப்ட்னா என்ன, ஒரு ஸ்டேட்டை மேனேஜ் பண்ணுறதுக்கு உனக்கு என்ன குவாலிட்டிஸஸ் இருக்கணும், ஒரு ஸ்டேட்டை மேனேஜ் பண்ணுறதுக்கு நீ என்னென்ன ஆக்ஷன்ஸஸ் எடுக்கணும், ஒரு ஸ்டேட்டை வந்து மேனேஜ் பண்ணுறதுக்கு எந்தெந்த விஷயத்துக்கு நீ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும், எந்தெந்த விஷயத்தை சாக்ரிஃபைசஸ் பண்ணணும் அப்படின்னு டைரக்ட் அட்வைசஸ் கொடுக்குறாரு. ஸ்டேட் கிராஃப்ட் ஓகேவா, தட்ஸ் மீன்ஸ் என்ன அப்படின்னா வந்து ஒரு ஸ்டேட்மேனுக்காக ஒரு லீடருக்கு கொடுக்குற அட்வைசஸ். ஓகே, தட்ஸ் மீன்ஸ் இது ஃபிலாசபி கிடையாது, இட்ஸ் என்ன அப்படின்னா அது ப்ராக்டிக்கல் பார்த்தீங்கன்னா அட்வைசஸ் இருக்குது. ஒன் பாலிடிக்ஸ் அவர் எப்படி எடுத்துக்கிறார் அப்படின்னா, பிளாட்டோவுக்கு பாலிடிக்ஸ் அப்படிங்கிறது எத்திக்ஸ் அண்ட் என்னது பாலிடிக்ஸ் கண்டினியூட்டி இருக்கும். கண்டினியூட்டின்னு பார்த்தீங்கன்னா எத்திக்ஸ் அண்ட் பாலிடிக்ஸ். தட்ஸ் மீன்ஸ் எத்திக்ஸ்னா என்னது, ஜஸ்டிஸ் அப்படிங்கிறது. ஜஸ்டிஸ் அவரோட ஜஸ்டிஸ் என்ன அப்படின்னா ஒவ்வொரு சோலும் அதாவது என்ன பண்ணணும் அப்படின்னா குவாலிட்டியை ஃபாலோ பண்ணும்போது, ஹார்மனி இருக்கும்போது, நான் இன்டர்ஃபரன்சஸ் இருக்கும்போது ஓகேவா என்ன இருக்குன்னா அதுதான் வந்து ஜஸ்டிஸ். ஸோ அந்த நான் இன்டர்ஃபரன்சஸ் இருக்கும்போது அது மூலமாக ஸ்டேட் மேன் ரிட் லார்ஜ் ஒரு ஸ்டேட் கிரியேட் ஆகும். அந்த ஸ்டேட் எப்படி இருக்குன்னா பெட்டராக இருக்கும் அப்படிங்கிறார். ஸோ அப்போ வந்து ஒரு ஸ்டேட் அப்படிங்கிறது அவரோட ஐடியல் ஐடியாசஸ்ல இருந்து, ஒரு ஐடியல் விஷன்ல இருந்து கிரியேட் ஆகுது. ஸோ பாலிடிக்ஸ் எப்படி இருக்குன்னா எத்திக்ஸ், எது குட்டோ அதை பண்ணும்போது தான் பாலிடிக்ஸ் நல்லா இருக்கும். ஆனால் வந்து மாக்கியாவலிக்கு அப்படி இல்லை. மாக்கியாவலி என்ன பண்ணுறா அப்படின்னா பாலிடிக்ஸ் ஆஸ் எ ப்ரொஃபஷன், அது ஒரு ப்ரொஃபஷன் தான், அது ஒரு ஸ்கில் தான். அதில் போய் சோலு ஓகேவா, அதுல இருந்து ஜஸ்டிஸு, ஹார்மோனி ஓகேவா அதெல்லாம் தேவையில்லை. ஹியூமன் எக்ஸலன்ஸ்லாம் தேவையில்லை. அதாவது ஹியூமன் எக்ஸலன்ஸ் ஆஸ் எ ஜஸ்டிஸ் அப்படிங்கிறது தேவையில்லை. இங்கே ஜஸ்டிஸுங்கிறது தேவையில்லை, அது ஒரு ப்ரொஃபஷன். அந்த ப்ரொஃபஷன் எப்படி இருக்கணும் அப்படின்னா ஃபீல்ட் ஆஃப் ப்ரொஃபஷன் டிஸ்டிங்ஸ் ஃப்ரம் மொராலிட்டி. மொராலிட்டி என்னதும் இங்கே வந்து கண்டினியூட்டி இருக்காது. எத்திக்ஸ்க்கும் பாலிடிக்ஸும் கண்டினியூட்டி இருக்காது. நீ ஸ்டேட்டுக்காக, ஸ்டேட் நலனுக்காக நீ என்ன வேணா பண்ணலாம். எத்திக்ஸ்ங்கிறது ரைட் ஆர் ராங் அப்படிங்கிறது, ரைட் ஆர் ராங்லாம் பார்க்க வேணாம். நாடு நல்லா இருக்கும்னா நீ என்ன வேணா பண்ணலாம். ஸோ அது ஒரு ப்ரொஃபஷன் தான். அந்த ப்ரொஃபஷன், அந்த வேலை, பாலிடிக்ஸ் அப்படிங்கிறது ஸ்டேட்மேனோட வேலை என்ன அப்படின்னா நாட்டை காப்பாற்றுறது. நாட்டை காப்பாற்றுன்னு வரும்போது நல்லது கெட்டதெல்லாம் பார்க்கணும் இல்லை, நாட்டுக்கு நல்லனோ எதுவோ அது நீ பண்ணா அது நல்லது. அப்போ என்ன அர்த்தம் அப்படிங்கிறது, மீன்ஸுங்கிறது நீ என்ன பண்ற அப்படிங்கிறது, மீன்ஸ் அப்படிங்கிறது நீ என்ன பண்ற அப்படிங்கிறது, எண்ட் அப்படிங்கிறது எதுக்காக பண்ற அப்படிங்கிறது. எண்டு தான் முக்கியம். எதுக்காக பண்றோம், ஸ்டேட் நலனுக்காக. மீன்ஸ் அப்படிங்கிறது என்னது, என்னென்ன பண்றோம் அப்படிங்கிறது. அதுக்கு பாம்பு போடலாம் ஓகே, இன்னொரு கண்ட்ரி வேணது அக்குபை பண்ணலாம் ஓகே, இல்லைன்னா வந்து ரொம்ப ரூடா இருக்கிற பீப்புள்ஸ், அன்ராய்ட் பீப்புள்ஸ் எக்ஸிக்யூட் பண்ணலாம், தூக்கில் போடலாம், என்ன வேணா பண்ணலாம். மீன்ஸ் அதாவது எண்ட் ஜஸ்டிஃபைஸ் மீன்ஸ். எண்ட் எதுவோ அது என்ன பண்ணணும், மீன்ஸை ஜஸ்டிஃபை பண்ணும். என்ன தப்பு பண்ணாலும் பிரச்சனை இல்லை, ஜஸ்டிஃபை பண்ணிடும். ஆனால் பிளாட்டோக்கு அப்படி கிடையாது. மீன்ஸ் ஜஸ்டிஃபைஸ் பார்த்தீங்கன்னா எண்ட் அப்படிங்கிறது. அப்போ மொராலிட்டி அப்படிங்கிறது கிடையாது. அப்போ பாலிடிக்ஸ் இஸ் நாட் எ ப்ரொஃபஷன் ஆஃப் குட்னஸ். நல்லது பண்றதெல்லாம் பாலிடிக்ஸ் இல்லை. பாலிடிக்ஸ் என்ன அப்படின்னா இட் இஸ் ட்ரிவன் பை நேஷனல் இன்ட்ரெஸ்ட். தட்ஸ் வை ஹி இஸ் த கிரேட்டஸ்ட் ஆஃப் பேட்ரியாட். கண்ட்ரி நலனுக்காக நீ என்ன வேணா பண்ணலாம். அதில் குட்னஸ், எத்திக்ஸ், மொராலிட்டி இதெல்லாம் கிடையாது. அப்போ என்ன அர்த்தம்னா டிஸ்கன்டினியூஸ் பிட்வீன் பார்த்தீங்கன்னா எத்திக்ஸ் அண்ட் பாலிடிக்ஸ். கண்டினியூட்டி கிடையாது. பிளாட்டோக்கு வந்து கண்டினியூட்டி இருக்கும் அவரோட ஐடியா படி ஓகேவா, விச் இஸ் தி அல்டிமேட் ரியாலிட்டி அப்படிங்கிறார். ஆட்டோனமஸ் ஃபீல்டு, அதாவது பாலிடிக்ஸ் அப்படிங்கிறது ஆட்டோனமஸ் ஃபீல்டு. அது நாட் லிங்க்டு வித் ரிலீஜனோட லிங்க் பண்ணக்கூடாது, எத்திக்ஸோட லிங்க் பண்ணக்கூடாது. இட்ஸ் ஓன் ஸ்டாண்டர்ட் ஆஃப் மொராலிட்டி இருக்கும். டுவல் மொராலிட்டி. பொதுவாக எது நல்லது கெட்டது அப்படிங்கிறது பாலிடிக்ஸ்னு வரும்போது இருக்காது. பாலிடிக்ஸ் வரும்போது எது நல்லது கெட்டதுலாம் கிடையாது. ஒரே ஒரு கிரைட்டேரியா தான், ஸ்டேட் நல்லா இருக்கும்னா நீ என்ன வேணா பண்ணலாம் ஓகேவா.
நெக்ஸ்ட் கிரிட்டிசிசம் அண்ட் பிரசிடென்ட். இதை வந்து எப்படி கிரிட்டிசைஸ் பண்றாங்க அப்படின்னா, சபைன் ஸ்காலர், ஹிஸ்டாரிக்கல் ஸ்காலர், அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, மாக்கியாவெல்லிஸ் வியூஸ் were narrowly dated, narrowly located and pessimistic, reflecting his time. He's a children of பார்த்தீங்கன்னா his time. யாரு? மாக்கியாவெல்லி அப்படின்னு சொல்லிட்டு சபையை கிரிட்டிசைஸ் பண்றாரு. அப்ப என்ன அர்த்தம் அப்படின்னா, narrowly dated அப்ப இருக்கிற இட்டாலியை அப்சர்வ் பண்ணி அவர் ஒரு ஐடியா சொல்றாரு. அப்ப இருக்கிற பார்த்தீங்கன்னா ஐடியாவை அப்ப இருக்கிற பிளேஸ்ல இருந்த கண்டெக்ஸ்ட பேஸ் பண்ணி சொல்றாரு. பெசிமிஸ்டிக்காகவும் இருக்காரு. ஹியூமன் வந்து இம்ப்ரூவ் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸுமே இருக்கு, நல்லது நடக்கான பாசிபிலிட்டிஸுமே இருக்கு. அவர் சொல்ற மாதிரி எல்லாருமே அவ்வளவு கொடூரமா தான் இருக்கணும்னு இல்லை. ஓகேவா? ரெஃப்ளெக்டிங் ஹிஸ் டைம்ஸ். எவ்ரி ஸ்காலர்ஸ் இஸ் சில்ட்ரன் ஆஃப் ஹிஸ் டைம் அப்படிம்பாங்க. அதாவது அந்த டைம்ல இருந்த பிளாட்டோ ஏன் அப்படி எழுதுறாரு, புக் எழுதுறாரு, அந்த டைம்ல பெலோபனேஷியன் வார் இருக்குது, பீப்புள் சண்டை போட்டுட்டு இருக்கு, அவன் சொல்யூஷன் கொடுக்கலான்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் அரிஸ்டாட்டில் அப்படி எழுதுறாரு, பிளாட்டோ கொடுத்த ஐடியாலாம் பெருசா ஒர்க் ஆகிற மாதிரி தெரியல, ஸோ ஸ்டில் சண்டே இருக்கு, அப்போ எப்படி அதை மேனேஜ் பண்ணலாங்கிறது அரிஸ்டாட்டில் ஐடியா கொடுக்குறாரு. அதே மாதிரி தான் மாக்கியாவெல்லி. ஸோ அதனால இவர் சொல்ற மாதிரி தான் இந்த குட்னஸ் சாக்ரிஃபைஸ் பண்ணி தான் பாலிடிக்ஸ் பண்ணணும்னு இல்லை அப்படின்னு ஒரு கிரிட்டிசிசம் மாதிரி சபையினோடது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, ஆனா கௌதல்யோட அர்த்தசாஸ்திரா அதோட 3000 இயர்ஸ்க்கு முன்னாடி, அதாவது இவராச்சும் 400 இயர்ஸ்க்கு முன்னாடி, மாக்கியாவெல்லி 3000 இயர்ஸ்க்கு முன்னாடியே கௌதல்யாவோட அர்த்தசாஸ்திரால இந்த ஐடியாசஸ் தான் இருக்கும். கௌதல்யா வந்து அட்வைசஸ் பண்றாரு, கிங்க்கு அட்வைசஸ் பண்றாரு. என்னன்னா, சந்திரகுப்த மௌரியாவுக்கு அட்வைசஸ் பண்ணும்போது ஸ்டேட்டோட இன்ட்ரெஸ்ட் தான் நீ பார்க்கணும், இந்த ஓன இன்ட்ரெஸ்ட் நீ பார்க்கணும்னு கிடையாது. ஓகே, ஸோ அதுதான் பார்த்தீங்கன்னா கௌதல்யா ஐடியாவாக இருக்கும். அதே மாதிரி தான் பிராக்மேட்டிக் ஐடியாஸ். நம்ம வந்து இந்தியன் பொலிட்டிக்கல் ஃபிலாசபி பார்க்கும்போது, இந்தியன் பொலிட்டிக்கல் தாட் பார்க்கும்போது நம்ம என்ன பண்ணலாம், கௌதல்யாவை டீட்டெயிலாக சொல்லலாம். ஆனால் மோஸ்ட் ஆஃப் தி கௌதல்யா அண்ட் மாக்கியாவோட பிரின்சிபல்ஸ் அட்வைசஸ் சேமாக இருக்கும். ரெண்டு பேருக்கும் நிறைய டிஃப்ரென்சஸுமே இருக்கும், அதுவுமே கௌதல்யா பார்க்கும்போது பார்க்கலாம். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஆன் ஹியூமன் நேச்சர். சும்மா இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் அது. லேட்டர் பீரியட்லாம் ஹியூமன் நேச்சரை டிஃப்ரெண்டாக ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி இன்டர்பிரேட் பண்ணுவாங்க. மாக்கியாவோட இன்டர்பிரிட்டேஷன் எப்படி அப்படின்னா, மேன் இஸ் பை நேச்சர் செல்ஃபிஷ்மா, அன்கிரேட்ஃபுல், டிசைட்ஃபுல், கோவார்ட்லி, ஃபிக்கிள் மைண்டட், வேரியஸ். கடுப்பில் சொல்றாரு. அவரோட ஓன் எக்ஸ்பீரியன்சஸ் மூலமா பாலிடிக்ஸஸ்ல செல்ஃபிஷாக தான் இருப்பான், அன்கிரேட்ஃபுல்லாக தான் இருப்பான். நீ என்ன பண்ணாலும் சரி, உனக்கு திருப்பி பண்ணணும்லாம் கிடையாது. டிசைட்ஃபுல்லாக இருப்பான், அவனை ஏமாத்துறதுல இல்லைன்னா ஒரு மாதிரி கன்னிங்காகவே இருப்பான், கோழையாகவும் இருக்கான். ஃபிக்கிள் மைண்ட், தன்னோட மைண்டு மாறிக்கிட்டே இருக்கும் அவனுக்கு. இப்போ அது நல்லது தெரியும், இது கெட்டதும் தெரியும், மறுபடியும் கெட்டது நல்லதா மாறும், நல்லது கெட்டதா மாறும். ஓகே, பீயிங் செல்ஃப் ரிகார்டிங் அண்ட் செல்ஃப் இன்ட்ரெஸ்ட். ஸோ மேனோட நேச்சரே பார்த்தீங்கன்னா செல்ஃப் ரிகார்டிங் தான், அவனுக்கு தான் பார்ப்பான், அவனுக்காகவே தான் பார்ப்பான். இஸ் நாட் ஏ சின் அப்படிங்கிறாரு. அது தப்புலாம் கிடையாது, அது நேச்சர் அது. ஸோ பட் எனது ஃபேக்ட் அப்படிங்கிறார். இட்ஸ் நாட் ஏ சின் பட் எனது ஃபேக்ட். ஸோ ப்ரூவன் பை எனது ஹிஸ்ட்ரி. ஆல் ஹிஸ்ட்ரியும் அப்படிதான் இருக்கு. அப்போ நீ என்ன புதுசாக சொல்ல போற அப்படிங்கிறாரு. அப்சர்வேஷன், நீ அப்சர்வ் பண்ணிப்பாரு, அப்படிதான் இருக்கும். சைக்காலஜிக்கல் அனாலிசிஸ் பண்ணாலும் அப்படிதான் இருக்கும். இட்ஸ் a reality அது. ஓகே, ஹியூமன் நேச்சர் இஸ் என்னது கான்ஸ்டன்ட், மார்க்டு பை யூனிவர்சல் ஈகோயிசம் இருக்கும் அப்படிம்பாரு. யூனிவர்சல் ஈகோயிசம்னா என்னது? யூனிவர்சலா எங்க பார்த்தாலும், எந்த இடத்துலையும், எந்த டைம்ல பார்த்தாலும் சரி, 1000 வருஷத்துக்கு முன்னாடியும் சரி, 1000 வருஷத்துக்கு பின்னாடியும் சரி, இந்தியாவில் இருந்தாலும் சரி, யூஎஸ் இருந்தாலும் சரி, யூகே இருந்தாலும் சரி, இல்லை ஆஸ்திரேலியா இருந்தாலும் சரி, அண்டார்டிகா, ஆர்டிகா இருந்தாலும் சரி, எல்லா இடத்துலையுமே என்ன இருக்குன்னானது ஈகோயிசம் இருக்கும், செல்ஃப் இன்ட்ரெஸ்ட் இருக்கும், செல்ஃப் ரிகார்டாக தான் இருப்பான் அப்படிங்கிறது. வேர் பீப்புள் டோன்ட் ட்ரஸ்ட் ஈச் அதர். யூனிவர்சல் ஈகோயிசம் இருக்கும்போது பீப்புள் ஒருத்தர் என்ன பண்ண ட்ரஸ்ட் பண்ண மாட்டான், அவனோட ஓன் இன்ட்ரெஸ்ட் தான் என்ன பண்ணுவான் அப்படின்னா ப்ரைவேடைசஸ் பண்ணுவான். அப்போ அந்த ஓன் இன்ட்ரெஸ்ட்டை ப்ரைவேடைசஸ் பண்ணும்போது பிளாட்டோ கொடுக்குற சொல்யூஷன் டிஃப்ரெண்டாக இருக்கு. பிளாட்டோ என்ன சொல்யூஷன் கொடுக்குறாரு? ஹார்மோனி கிரியேட் பண்ணணும் அப்படின்னா உன் சோலுக்கு தகுந்த மாதிரி நீ ஒர்க் பண்ணணும், அது பாசிபிள் ரொம்ப கம்மி. அரிஸ்டாட்டில் என்ன சொல்லலாம் அப்படின்னா, சண்டையை போக்க வேணா, அவனை ஃபங்க்ஷனை பார்த்து அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அதுக்காக ஒர்க் பண்ணு அப்படிங்கிறாரு. ஆனால் இவர் என்ன ஐடியா சொல்லாரு அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இவர் ஃபியர் வர்சஸ் லவ் அப்படின்னு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்குள்ள கொண்டு வராரு. என்ன அப்படின்னா, அதாவது ஒரு கிங் ஃபியர் மூலமா ஒர்க் பண்றாரு அப்படின்னா, ஒரு கிங் லவ் மூலமாவும் ஆட்சி அமைக்கலாம். ஃபியர்ங்கிறது, பயம் அப்படிங்கிறது எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட் அப்படின்னா, ஸ்டெம்ஸ் ஃப்ரம் த வில் ஆஃப் த கிங். நீ பயம் மூலமா ஒரு கண்ட்ரி ஆள்ற அப்படின்னா, ஓகே, பயம் மூலமா ஒரு கண்ட்ரி ஆள்ற அப்படின்னா உன் கண்ட்ரோல்ல தான் இருக்கும். வில் ஆஃப் த கிங் உன் கண்ட்ரோல்ல தான் இருக்கும். பீப்புள் எப்படி ஆக்ட் பண்ணணும் அப்படிங்கிறது நீ தான் டிசைட் பண்ணணும்.
அண்ட் த ஃபியர் ஆஃப் லாசிங் திங்ஸ். அதாவது எதுக்காக கிங்குக்கு பீப்புள் சப்போர்ட் பண்ணுவாங்க தெரியுமா? அவனுக்கு வந்து ப்ராப்பர்ட்டி இருக்கும், அண்ட் பார்த்தீங்கன்னா என்னது உமன் இருக்கும். இது வந்து உமன் அப்படின்னு சொல்றது அந்த இடத்துல அவரோட இன்டர்பிரேஷனில் சொல்கிறேன். ப்ராப்பர்ட்டி உமன் இருக்கும், இது லாஸ் ஆயிரும் எனக்கு பயம் இருக்கும். அப்போ அது லாஸ் ஆகக்கூடாது அப்படின்னா என்னது, ஒரு கிங், ஒரு பவர்ஃபுல் கிங்கு லா அண்ட் ஆர்டர் மேக் பண்ணுறது தேவை. யாரும் என்னது திருடிட்டு போகாமல் இருக்கிறதுக்கும் வயலண்ட் பண்ணாமல் இருக்கிறதுக்கும், ஓகேவா? ஸோ வயலேட் பண்ணாமல் இருக்கிறதுக்கும் ஸோ கிங் தேவை. ஸோ அதனால கிங்குக்கு என்ன பண்ணுவான், சப்போர்ட் பண்ணுவான். ஒரு பயத்தில் தான் நம்மளோட அசெட் போயிடுமே, சொத்து போயிடுமே அப்படிங்கிற ஆசை, ஒரு பயத்தில். லா அண்ட் ஆர்டர் இல்லாமல் இருந்தாலும் சரி, கிங்கே எடுத்துக்கிட்டாலும் பயம் இருக்கும் அவனுக்கு. ஸோ அந்த பயத்தில் கிங்குக்கு என்ன பண்ணுவான் அப்படின்னா என்னது, ஒபீடியண்டாக இருப்பான். ஒன்லி த பிரின்ஸ் கேன் ப்ரொவைட் த செக்யூரிட்டி. ஸோ பிரின்ஸ்னால, கிங்கால மட்டும்தான் செக்யூரிட்டி என்ன பண்ண முடியும்னா என்னது, ப்ரொவைட் பண்ண முடியும். ஸோ ஹோப்ஸ் நம்ம பின்னாடி ஒரு ஸ்காலர் சொல்ல போகிறோம். அவரே மாதிரி ஃபியர் ஆஸ் த பேசிஸ் ஆஃப் எனது அத்தாரிட்டி, ப்ரிஃபர்டு ஃபியர் ஓவர் லவ் ஆஸ் இட்ஸ் மோர் எனது ரிலையபிள். இப்போ நீ ஒரு கிங்காக இருக்கிற, ஒரு அன்பு மூலமாக தான் பீப்புள் எல்லாமே உன்கிட்ட வந்து என்ன பண்ணுறாங்கன்னா என்னது, உன்னை அக்செப்ட் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. அப்போ அது யாரோட வில்லு, உன்னை அக்செப்ட் பண்ணணுமா வேணாமான்னு யார் டிசைட் பண்ணுவா? பீப்புள் தான் டிசைட் பண்ணுவாங்க. ஆனால் பயத்தில் தான் வந்து என்னது, பீப்புள்ஸ் எல்லாம். பயம்னா ஃபுல் பயம் இல்லைம்மா. இப்போ நான் உனக்கும் எனக்கும் எல்லாருக்கும் தான் பயம் இருக்கும். பயத்தில் தான் மோஸ்ட்லி என்ன பண்ணுவோன்னா அது டிராஃபிக் ரூல்ஸஸை வந்து அக்செப்ட் பண்ணிவிடுவோம், டிராஃபிக் ரூல்ஸை மீற மாட்டோம், ஓகேவா? லாவை வந்து என்ன பண்ணுறோம், கம்பைல் பண்ணுவோம். அதுக்கெல்லாம் வந்து கம்ப்ளைன்சஸ் இருக்கும், லா கம்ப்ளைன்சஸ் இருக்கும். இதுக்கெல்லாம் ரீசன் என்ன அப்படின்னா அது பயம்தான், அப்படி தானே? ஸோ பயம் வந்து ஒரு பேசிஸாக வச்சுருப்பாங்க. அத்தாரிட்டி, ஒரு கிங்குக்கு, ஒரு ஸ்டேட்டுக்கு எப்போ அத்தாரிட்டி வரும்னா என்னது, எப்போ பவர் வரும் அப்படின்னா என்னது, தட்ஸ் அ பயம் இருக்கும்போது. லவ் இருந்துச்சுன்னா லவ் கம்ஸ் ஃப்ரம் த வில் ஆஃப் த பீப்புள். பீப்புளோட வில்லை பொறுத்தாரு எப்போ வேணா அவன் வந்து வித்ட்ரால் பண்ண லவ். ஸோ லெஸ் ரிலையபிள் ஆஸ் அ பேசிஸ் ஃபார் அத்தாரிட்டி அக்கார்டிங் டு மாக்கியாவெல்லிக்கு லவ் அப்படிங்கிறது என்னது, லெஸ் ரிலையபிள். ஆனால் ஃபியர் அப்படிங்கிறது என்னது, மோர் ரிலையபிள். ஸோ அதுக்காக டூ மச்சாகவும் என்ன பண்ணக்கூடாது, என்னது, கிங் போகக்கூடாது. அதுலேயுமே ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கும். அவர் அட்வைசஸில் அதையுமே என்னது மென்ஷன் பண்ணுவார். ஸோ ப்ராப்பர்ட்டி அண்ட் பவர்னு வரும்போது the emerging bourgeoisie gave Machiavelli insights into nature of greed. The emerging bourgeoisie, அந்த டைமில் தான் இந்த bourgeoisie, மிடில் கிளாஸ், பிஸ்னஸ் பீப்புள்ஸ் இப்போ இருக்கிற பார்த்தீங்கன்னா என்னது, மோஸ்ட் ஆஃப் த பிஸ்னஸ் மேன் எல்லாம் என்னது அப்போ தான் எமர்ஜ் ஆகிட்டு இருக்கிறான். அதுக்கு முன்னாடி யாரு பார்த்தீங்கன்னா லார்டு, தட்ஸ் மீன்ஸ் நம்ம ஊர் இருக்கிற ஜமீன்தார் மாதிரி. அதுக்கு யாருப்பா, கிங் இருப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து ஃபார்மர்ஸ் இருப்பான். இந்த பிஸ்னஸ் பீப்புள்ஸ், ட்ரேடர்ஸோட இன்ஃப்ளூன்சஸ் எப்போ தான் இன்க்ரீசஸ் ஆகுது, ரொம்ப மாடர்ன் சென்ச்சுரிஸில். ஸோ அதனால பார்த்தீங்கன்னா அந்த பீப்புள்ஸ்க்கு நிறைய கிரீட் இருக்குமோ, அந்த கிரீடை வந்து ரொம்ப ஒரு இம்பார்ட்டன்ட் ஃபேக்டராக வச்சுக்கிறாரு கவர்னன்ஸில். ஒரு பிரின்ஸ் வந்து அந்த கிரீடை வந்து யூஸ் பண்ணிக்கும். எப்படின்னா, ஹி அட்வைஸ்ட் எக்ஸிக்யூட்டிங் ரேதர் தேன் கன்ஃபிஸ்டிகேட்டிங் ப்ராப்பர்ட்டி. இன்ட்ரெஸ்டிங்கான பார்ட் இது. இப்போ நீ வந்து கிங்காக இருக்கிற அப்படின்னா, நீ ஒரு பீப்புளை என்ன பண்ற அப்படின்னா என்னது, அவன் தப்பு பண்ண அப்படின்னா அவனை எக்ஸிக்யூட் பண்றதை விட அவன் ப்ராப்பர்ட்டியை வந்து என்னது கன்ஃபிஸ்கேட் பண்றதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலாம். அதாவது ஒருத்தனுக்கு ப்ராப்பர்ட்டி இருக்கு, அந்த ப்ராப்பர்ட்டி நீ என்ன, உனக்கு ரெண்டு சாய்ஸஸ் இருக்கு. அதை தப்பு பண்ணிட்டாமா, லாவை மீறிட்டான், அவனுக்கு வந்து தண்டனை கொடுக்கணும். ரெண்டு சாய்ஸஸ் இருக்கு. ஒன்னு என்ன பண்ணலாம், அவனை எக்ஸிக்யூட் பண்ணலாம், அவனை தூக்கில் போட்டுடலாம். இன்னொரு சாய்ஸ் அவனோட ப்ராப்பர்ட்டியை வந்து என்ன பண்ணலாம், கன்ஃபிஸ்கேட் பண்ணலாம், ப்ராப்பர்ட்டியை வந்து பிடிங்கிடலாம். ஆனால் நீ ப்ராப்பர்ட்டியை பிடுங்கினா அவன் என்ன பண்ணுவான் அப்படின்னா என்னது, உன்னை வந்து ரொம்ப என்ன பண்ணுவான் அப்படின்னா உன் மேலே ஒரு ரிவெஞ்ச் கிரியேட் ஆகும். தேவையில்லாமல் எதுக்கு வந்து ஒரு ரிவெஞ்சும் ஒரு பகையும் கிரியேட் பண்ணணும். ப்ராக்டிக்கல் அட்வைஸ் அது. அதுக்கு பசங்க அவனை மர்டர் பண்ணிடலாம், பசங்க அவனை என்ன பண்ணலாம், தூக்கில் போடுறோம், தப்பு பண்ணிட்டான்னு சொல்லிட்டு இன்னொருத்தனும் அதை பார்த்து பயப்படுவான். இதான் அவரோட சைக்காலஜி. ஸோ அப்போ என்ன, எந்த அளவுக்கு சொல்லுவார் அப்படின்னா, நீ ஒருத்தனோட அப்பனை கொண்டா கூட என்ன பண்ண மாட்டான்னு பெருசாக மறந்துடுவான் கொஞ்ச நாளே இல்லை. ஆனால் அவன் அப்பன் கொடுத்த சொத்தை நீ பிடிங்கிட்ட அப்படின்னா மறக்கவே மாட்டான் அப்படின்னு அட்வைஸ் பண்ணுவார். ஸோ அது ஒன்னா மொரலெஸ் அது ரியாலிட்டி இல்லையா? ஸோ அதுதான் பார்த்தீங்கன்னா ஹீஸ் அட்வைஸ்ட் எக்ஸிக்யூட்டிங், தூக்கில் போகிறத விட ரேதர் தான் தூக்கில் போகிறதே பெட்டர், ரேதர் தான் பார்த்தீங்கன்னா கன்ஃபிஸ்டிகேட்டிங் என்னது ப்ராப்பர்ட்டி அப்படிங்கிறாரு. எ பிரின்ஸ் மஸ்ட் எம்படி போத் எ ஃபோக்ஸ். ஒரு பிரின்ஸ் வந்து எப்படி இருக்குன்னா ஃபோக்ஸாகவும் இருக்கணும். தட்ஸ் மீன்ஸ் அதுக்கு இன்டெலிஜென்சஸ் இருக்கணும், மேனிப்புலேஷன் பவர் இருக்கணும், அண்ட் அப்பீலிங் டு என்னது செல்ஃப் இன்ட்ரெஸ்ட். இப்போ என்ன அர்த்தம் அப்படின்னா, ஃபோக்ஸ் மாதிரி இருக்கணும்னா என்ன அர்த்தம், ஃபோக்ஸ் என்ன பண்ணா காரியமாக இருக்கும், அதுக்கு இன்டெலிஜென்ஸ் அறிவும் இருக்கும், மேனிப்புலேட் பண்ணும். எப்படி வந்து நிறைய வந்து காக்காவை மேனிப்புலேட் பண்ற மாதிரி நம்ம ஸ்டோரி படிச்சிருப்போம் இல்லையா? அது தான் இன்ட்ரெஸ்டா, அது இன்ட்ரெஸ்டா, தான் இன்ட்ரெஸ்டா, அதோட இன்ட்ரெஸ்டா, காக்காவோட இன்ட்ரெஸ்டா என்ன பண்ணுவோம்னா அது காட்டுவாங்க. அப்பீலிங் டு செல்ஃப் இன்ட்ரெஸ்ட், பீப்புளோட செல்ஃப் இன்ட்ரெஸ்ட்லேயே அப்பீல் பண்ணுவோம். டே இங்க பாரு உனக்கு அது கொடுக்குறேன் இது கொடுக்குறேன்னு சொல்லிட்டு. பட் ஆனால் அல்டிமேட்டா இன்ட்ரெஸ்ட் என்னவா இருக்கணும்னா ஸ்டேட்டோட இன்ட்ரெஸ்டா இருக்கும், கிங்கோட இன்ட்ரெஸ்டா இருக்கும். அண்ட் லயன்,
லைன் அப்படிங்கிறது என்னது, ஃபோர்ஸ் இருக்கணும், பார்த்தா பயப்படணும், டிஃபென்ஸ் வென் என்னது நெசசரி, எப்போ தேவைப்படுதோ அப்போ அடக்கி வாசிக்கணும். கௌத்திலோட பிரின்சிபல்ஸ் மாதிரி தான். ஓகேவா? ஸோ லைன் இருக்கு, லைனோட குவாலிட்டிஸஸ் இருக்கணும். அண்ட் பார்த்தீங்கன்னா ஃபாக்ஸோட குவாலிட்டிஸஸும் யாருக்கு இருக்கணும் அப்படின்னா ஒரு கிங்குக்கு இருக்கணும் அப்படின்னு சொல்றாரு. பவர் அண்ட் கோர்ஷன், அந்த பவரை வந்து அக்கார்டிங் டு ஹிம் இஸ் அட்ராக்டிவ் பட் கேன் ரெக்கார்ட் என்ன அப்படின்னா கோர்ஷன். இஸ் அட்ராக்டிவ், பவர் அப்படிங்கிறது என்னது அட்ராக்டிவா இருக்கும், பட் கேன் ரெக்கார்ட் என்னது கோர்ஷன். சம்டைம்ஸ் என்ன இருக்கும் அப்படின்றது கோர்ஷன் தேவைப்பட்டுச்சுன்னா என்ன பண்ணிக்கலாம், அவனை கம்பல் பண்ணிக்கலாம். The prince must use cold-blooded logic அப்படிங்கிறார், even resorting to completely destroying opponents so they cannot take another revenge. நீ ஒருத்தன் மேல ஆக்ஷன் எடுக்கணும் அப்படின்னு டிசைட் பண்ணிட்ட அப்படின்னா நீ அவனை என்ன பண்ணணும், கம்ப்ளீட்ல டெஸ்ட்ராய் பண்ணிடணும், எக்ஸிக்யூட் பண்ணிடணும், மர்டர் பண்ணிடணும். எதான் பார்த்தீங்க அப்படின்னா லைட்டாக வச்சுக்கிட்டு என்ன பண்ணக்கூடாதுன்னா மிச்ச மீதியை வச்சுக்கிட்டு ஓகேவா அவனை ரிவெஞ்சுக்கு பாசிபிலிட்டிஸ் கொடுத்துடக்கூடாது அப்படிங்கிறார். எதுக்கு அப்படின்னா எந்த அளவுக்கு அவர் பவருக்கு இம்பார்ட்டன்சஸ் கொடுக்குறாரு, எந்த அளவுக்கு கோல்ட் பட்டர் லாஜிக்ஸஸ் கோல்ட் பட்டர் ரியாலிட்டி யூஸ் பண்றாரு அப்படிங்கிறது தான் கான்செப்ட். ஓகேவா? எல்லாத்தையும் எக்ஸாம்ஸ்ல கொடுக்கணும் இல்லை, அந்த எக்ஸாம்ல நீடை பொறுத்து அந்த அந்த ஹோல் ஃப்ளோல மாக்கியாவெல்லி ரியலிசம்னு கேட்டாங்க அப்படின்னா எல்லாத்தையும் வேர்ட் பை வேர்டு எக்ஸ்பிளைன் பண்ணும் இல்லை, அவரோட கண்டெக்ஸ்ட் எதுக்காக அப்படி சொல்றாரு, எந்த இது கண்டெக்ஸ்ட்னு சொல்றாரு, என்னென்ன கான்செப்ட்ஸ்ல அப்படி சொல்றாரு அப்படின்னு எக்ஸ்பிளைன் பண்ணா போதுமானது. ஸோ அதனால தான் எண்ட் ஜஸ்டிஃபைஸ் பார்த்தீங்கன்னா மீன்ஸ். ஸோ மாக்கியாவெல்லி இஸ் known for the principle that the end justifies பார்த்தீங்கன்னா மீன்ஸ். He clearly separated ethics and politics, promoting dual morality. ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஒரு ஸ்டேட் நல்லா இருக்கணும் அப்படின்னா நீ என்ன வேணாலும் பண்ணலாம், தட்ஸ் அ எண்ட். மீன்ஸ் என்ன அப்படின்னா என்ன வேணாலும் பண்ணலாம் அப்படிங்கிறது, என்னென்ன பண்ணலாம், அதாவது ஸ்டேட்டோட நலன் தான் எண்டு முக்கியம், கடைசிய தேவை. மீன்ஸ் அதுக்காக என்ன பண்ணலாம், வார் பண்ணலாம், அதுக்காக கோஷன் யூஸ் பண்ணலாம், பீப்புளை கம்பல் பண்ணலாம், அதுக்காக எக்ஸிக்யூட் பண்ணலாம். அது நல்லது கெட்டதுன்னு அங்கெல்லாம் பார்க்காத, எது மட்டும் தான் பார்க்கணும், எண்டு மட்டும் தான் பார்க்கணும், ஸ்டேட் நல்ல. தட்ஸ் அ கிரேட்டஸ்ட் ஆஃப் பேட்ரியாட்டிஸ்ம். ஸோ என்ன அப்படின்னா எண்ட் ஜஸ்டிஃபைஸ் மீன்ஸ். டுவல் மொராலிட்டி யூஸ் பண்ற என்ன அப்படின்னா ஆர்டினரி மென் சாக்ரிஃபைஸ் ஃபார் பிரின்சிபல்ஸ். ரொம்ப முக்கியம் அது. இந்த அட்வைசஸ் எல்லாம் யாருக்கு தெரியுமா, பிரின்ஸுக்கு தான். ஸோ பிரின்ஸ் என்ன பண்ணணும் அப்படின்னா சாக்ரிஃபைஸ் பிரின்சிபல் ஃபார் தி ஸ்டேட். ஆர்டினரி மேன் என்ன பண்ணும் அப்படின்னா, நீயும் நானும் எல்லாம் ஆர்டினரி மேன் என்ன பண்ணும் அப்படின்னா பிரின்சிபலுக்காக. பிரின்சிபல் என்னது, போய் பேசக்கூடாது, திருடக்கூடாது, ஓகேவா, ஹானஸ்டா இருக்கணும். ஓகே, போய் பேசக்கூடாது, ஹானஸ்ட், திருடக்கூடாது, என்ன பண்ணக்கூடாது, வயலன்ட்ல இன்வால்வ் ஆகக்கூடாது, ஸ்டேட் அகெயின்ஸ்டா ஒர்க் பண்ணக்கூடாது. இதெல்லாம் ஆர்டினரி மேனுக்கான அட்வைசஸ். அது ஒரு மொராலிட்டி. ஆர்டினரி மேனுக்கு ஒரு மொராலிட்டி, அவனுக்கு ஒரு நியாயம். பாலிடிக்ஸ்னு வரும்போது அது ஒரு நியாயம். பிரின்ஸுக்கு என்ன இருக்குன்னா சாக்ரிஃபைசஸ் பிரின்சிபல்ஸ். நீ உண்மைதான் சொல்லணும்லாம் இல்லை, நீ மேனிபுலேட் பண்ணலாம், நீ ஃபோக்ஸாகவும் இருக்கலாம், லைனாகவும் இருக்கலாம். எதுக்காக அப்படின்னா ஸ்டேட்டுக்காக பிரின்சிபல் சாக்ரிஃபைஸ் பண்ணலாம் பிரின்ஸ். ஆனால் ஆர்டினரி மேன் பிரின்சிபலோட ஆர்டினரி பிரின்சிபலாக இருந்தால் தான் லேண்ட் ஆர்டரே இருக்கும். தட்ஸ் அ டுவல் மொராலிட்டி. தட் மீன்ஸ் என்னன்னா பிரின்ஸுக்கு என்ன கிடையாது, மொராலிட்டி கிடையாதுன்னு அர்த்தம். ஒரு பிரின்சிபல்ஸை ஃபாலோ பண்ணணும்னு கிடையாது, ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் எத்திக்ஸை ஃபாலோ பண்ணணும்னு கிடையாது. ஓகேவா? தட்ஸ் என்ன அப்படின்னா எண்ட் ஜஸ்டிஃபைஸ் மீன்ஸில் இருக்கிற கான்செப்ட். ஸோ இன்னைக்கு அவரோட இன்ட்ரோடக்ஷனும் அவரோட ஜெனரல் பிரின்சிபல்ஸையும் பார்த்துருக்கோம், அப்படிதானே? ஸோ அதில் என்ன கிரிட்டிசிசம் அப்படின்னா, கிரிட்டிசிசம் அப்படிங்கிறது காந்தி இன் ஹிந்த் ஸ்வராஜ் கம்பேர்டு. காந்தி என்ன சொல்றாரு அப்படின்னா, நீ ரோஸ் ஃப்ளவரை எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. நீ பாபுல் சீடை பார்த்தீங்கன்னா அதாவது பாபுல் அப்படிங்கிறது ஒரு மரம், அந்த மரத்தோட விதையை போட்டுட்டு நீ என்ன எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது, ரோஸ் ஃப்ளவரை எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. அப்ப என்ன அர்த்தம், மீன்ஸ்னா என்னது, என்ன பண்ற, என்ன போட்ட, பாபுல் பார்த்தீங்கன்னா விதையை போட்டேன், ஆனா எண்ட் என்ன இருந்துச்சு அப்படின்னா ரோஸ் ஃப்ளவரை எக்ஸ்பெக்ட் பண்ண முடியுமா, முடியாது அப்படிங்கிறது. ஸோ அதனால மீன்ஸ் தான் எதை ஜஸ்டிஃபை பண்ணணும், எண்டை ஜஸ்டிஃபை பண்ணணும். பாபுல் போட்டால் பாபுல் தான் கிடைக்கும். தட்ஸ் மீன்ஸ் பொய் மூலமா, வயலண்ட் மூலமா ஏதாச்சும் பண்ண அப்படின்னா அந்த எண்டும் வயலண்டாக தான் இருக்கும். எண்டும் எப்படி தான் இருக்கும்னா கடைசியில் அந்த அவுட்கமும் எப்படி தான் இருக்கும்னா இப்போ மோஸ்ட் ஆஃப் தி வயலண்ட் மூலமாக கிரியேட் ஆன கண்ட்ரிஸஸ் எல்லாமே சைனா இது மாதிரி கண்ட்ரிஸஸ்ல எல்லாமே என்னவா இருக்கும் அப்படின்னா, நார்த் கொரியா மாதிரி கண்ட்ரிஸஸ்ல ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் அண்ட் எக்ஸ்பிரஷன்ஸ் இருக்காது. ஸோ இது மாதிரியான கான்செப்ட்ஸுமே நீங்கள் கம்பேர் பண்ணலாம். ஸோ காந்திஜி ஹிந்த் ஸ்வராஜ் என்ன சொல்றாரு, இந்த ரோஸ் ஃப்ளவர்ஸஸ் அண்ட் ரோஸ் எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. அப்போ காந்திக்கு மீன்ஸ் ஜஸ்டிஃபைஸ் எண்ட்ஸ். மீன்ஸ் என்னது,
உண்மையாக இருக்கணும் அப்படிங்கிறது. அவர் நான் வயலன்ஸ் எப்படி சொல்லுவார் அப்படின்னா, ஒரு ஹியூமனோட குவாலிட்டியே பார்த்தீங்கன்னா வந்து அவன் வந்து பெட்டராக எல்லா ஹியூமனோட குவாலிட்டி வந்து அஹிம்சா. ஹிம்சாவாக இருக்க முடியாது, வயலன்ஸாக இருக்க முடியாது, நான் வயலன்ஸாக தான் இருக்க முடியும். உன்னோட நோக்கம், உன்னோட பர்பஸ் வந்து காட் அடையிறது தான், மோட்சம் அடையிறது தான் அப்படின்னா அந்த மோட்சம் அடையிறதுக்கான வழி வந்து ஹிம்சாவாக இருக்க முடியாது. அந்த மோட்சம் அடையிறதுக்கான வழி வந்து ஹிம்சாவாக இருக்க முடியும். என்ன ஹிம்சா? வயலண்டாக இருக்க முடியாது. வயலன்ஸ் மூலமாக ஒரு விஷயத்த சாதிச்சு அது மூலமாக கடவுள்கிட்ட போய் சேர முடியாது. பொய் சொல்லி கடவுள்கிட்ட போய் சேர முடியாது. ஸோ கடவுள்கிட்ட போய் ஐக்கியமாகிறது தான் உன்னோட எய்மாக இருந்துச்சு அப்படின்னா யூ ஹாவ் டு பி another குட் பீப்புளாக இருக்கணும். அது ஹிந்து ரிலீஜியனில் இருக்கிற ஃபிலாசபியிலிருந்து அவர் வந்து இன்ஸ்பயர் ஆகி இது மாதிரி பிரின்சிபல்ஸஸ் இருக்கும். ஸோ அதனால் அவர் கிரிட்டிசைஸ் பண்ணுவார் மாக்கியாவெலியை. எட் இன் த கண்டெக்ஸ்ட் ஆஃப் நேஷனல் இன்ட்ரெஸ்ட். ஆனால் இன்டர்நேஷனல் ரிலேஷன்ஸ் வரும்போது இன்றைக்கும் மாக்கியாவெலி பார்த்தீங்க அப்படின்னா மாக்கியாவோட பிரின்சிபல்ஸ் தான் நம்மளுமே இந்தியாவிலுமே இல்லை எல்லா கண்ட்ரீஸும் மோஸ்ட் ஆஃப் த கண்ட்ரீஸஸ் வந்து ஃபாலோ பண்ணுறோம். அப்படிதானே அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா? ரிலீஜன் வரும்போது மாக்கியாவெலியோட பிரின்சிபல் என்ன, மாக்கியாவோட ஐடியா என்ன அப்படின்னா யூட்டிலிட்டேரியன் அப்ரோச் எடுத்துக்கிறாரு ரிலீஜன் வரும்போது. ரிலீஜனை வந்து எது கீழே கொண்டு வருவாருன்னா ஸ்டேட்டுக்கு கீழே தான் இருக்கும். ஓகே, ஸ்டேட் கீழே தான் ரிலீஜன். அதுக்கு முன்னாடி அப்படி கிடையாது. இப்போ என்ன அப்படின்னா பட் ஸ்டில் வந்து ரிலீஜன் வந்து ரொம்ப இவர் என்ன சொல்லுவார் அப்படின்னா நேஷனல் இன்ட்ரெஸ்ட் பீப்புள் எல்லாரையும் ஒன்னா சேர்க்கும், ரிலீஜன் பீப்புளை டிவைட் பண்ணும் அடிப்பார். ஆனால் ரிலீஜனுக்கு ரொம்ப அப்போஸ் பண்ணுவார். ஹி saw it as a disciplinary force. ஆனால் அட் த சேம் டைம் ரிலீஜன் என்ன பண்ணும் அப்படின்னா அதாவது லா கான்ஸ்டியூஷன்லாம் நீ வெளியில் இருக்கும்போது தப்பு பண்ணுறத தடுக்கிறதுக்கு லா கான்ஸ்டியூஷன்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒரு வீட்டுக்குள்ளேருந்து ஏதாச்சும் பண்ணுற அப்படின்னா ஐயோ இது பண்ணக்கூடாது அப்படின்னா உனக்கு எதை தான் தடுக்க முடியும்னானது மொராலிட்டி தடுக்க முடியாது. மொராலிட்டி ரிலீஜியன்லேருந்து வந்து இன்னும் பவர்ஃபுல்லாக இருக்கும். காட் இருக்காரு பவர்ஃபுல், நம்ம எப்படி என்ன பண்ணாலும் அவர் கண்டுபிடிச்சிருவாரு, அவருக்கு தெரியும் அப்படின்னு சொன்னா நீ பண்ண மாட்டாரு. ஸோ ஒரு டிசிப்ளினரி ஃபோர்ஸாக இருக்கும், யூஸ்ஃபுல் டு கண்ட்ரோல் தி மாசஸ். ரிலீஜனை கிரிட்டிசைஸ் பண்றாரு பட் ஸ்டில் என்ன டிவைட் பண்ணுங்கிறாரு. ஆனால் அதுக்கு யூஸ்ஃபுல் ஃபோர்ஸுமே இருக்கு, அதுக்கு யூஸ்ஃபுல்னஸஸும் இருக்கு அப்படிங்கிறாரு. as Voltaire later said, Voltaire சொன்ன மாதிரி if God didn't exist it would be another necessary to invent him. ஒரு அதாவது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம். காடு வந்து இல்லை அப்படின்னா ஒரு வழியே இல்லை, காடு இல்லட்டாலுமே என்னது நம்ம வந்து அவர் இன்வென்ட் பண்ணி தான் ஆகணும். காடுன்னு கான்செப்ட் இருந்தால் தான் பீப்புள்ஸ் என்னவா இருப்பான், டிசிப்ளினாக இருப்பான். ஏன்னா அது அந்த ஃபோர்ஸ் தான் என்ன பண்ணும் அப்படின்னா என்னது யாரும் பார்க்காம கூட நல்லது பண்ணுறதுக்கும் பார்க்காம கூட என்னது நம்ம டூ மச் இன்டெலிஜ் ஆகாமல் இருக்கிறதுக்கும் எது யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ரிலீஜன் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் ரிலீஜனோட யூட்டிலிட்டியுமே யார் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறா, மாக்கியாவெலி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறாரு. ஓகே, other advices, பிரின்ஸுக்கு என்னென்ன வேற அட்வைசஸ் கொடுக்குறாரு அப்படின்னா a prince must act in a magnificent manner with a pomp and show, becoming a showman. அதாவது அவர் என்ன பண்ணணும், மேக்னிஃபிசன்ட் மேனர்ல. நீங்க இப்பவும் பார்க்குறோம் நிறைய கிங்ஸ் இல்லைன்னா நிறைய என்னது கண்ட்ரீஸோட லீடர்ஸஸ் பார்த்தீங்கன்னா பம்ப் அண்ட் ஷோ இருக்கும் பயங்கரமா. இப்போ ஒரு சிஎம்மோட கன்வாய் வருது, பிஎம்மோட கன்வாய் வருது, ஒரு டைம் உட்காந்து பாருங்க, பார்த்தாலே போதும் ரோட்ல அவங்க ஆட்டோமேட்டிக்கலா ஒரு ரெஸ்பெக்ட் மரியாதை இதெல்லாம் வரும். ஸோ அதுக்கான ரீசன் என்ன அப்படின்னா வந்து அந்த பம்ப் இருக்கும்போது, பம்ப் அண்ட் ஷோ இருக்கும்போது நமக்கு என்னது ஓ பெரிய ஆளு, ஓ கிங்க பெரிய ஆளு அப்படின்னு மைண்ட்ல ஒரு இது இருக்கும். ஸோ அது மூலமா அவருக்கான ரெஸ்பெக்டும் அவருக்கான பார்த்தீங்கன்னா இதுவும் இன்க்ரீசஸ் ஆகும். ஓகேவா? ஓகே, த ட்ரஸ்ட் தி காமன் மேன் மோர் தேன் நோபல்ஸ் ஆர் ஃபியூடல் லார்ட்ஸ். காமன் மேனை அவனுக்கு என்ன வேணுமோ அதை சொல்லிப்பாரு. ஹிட்லர் மாதிரி காமன் மேன் வந்து மோஸ்ட் என்ன பண்ணுவான் தெரியுமா, அவனுக்கு என்ன வேணுமோ அதாவது அதை நீ சொன்ன அப்படின்னா கேட்டுட்டே இருப்பான். ஓ சூப்பர் சூப்பர் அப்படிங்கிற மாதிரி, ஏதோ மாஸ் மூவி மாதிரி. ஆனால் வந்து அவனுக்கு என்ன, அதாவது அவனுக்கு ஆக்சுவலாக தேவைப்படுறது விஷயம் வேற இருக்கும். பட் அவன் என்ன கேட்கணும்னு நினைக்கிறானோ அதை வந்து நீ கொடுத்த அப்படின்னா அவன் கேட்டுட்டு ரொம்ப லாயலாக இருப்பான். ஸோ அதனால ஈஸி காமன் மேனை மேனேஜ் பண்ணுறது. ஆனால் நோபல்ஸ், ஃபியூடல் லார்ட்ஸ், இந்த செகண்ட் தேர்ட் டயர்டு பொலிட்டிக்கல் என்னது லீடர்ஸஸ்லாம் பார்த்தீங்கன்னா எப்போ வேணால் என்னது உன்னோட என்ன பொசிஷனுக்காக இன்னும் பார்த்துட்டே இருப்பான். ஓகே, ஃபோக்ஸ் மாதிரி உன்னோட பொசிஷன்ஸ்க்காக வந்து எப்பண்டா இவன் வந்து விழுவான், நம்ம அந்த பொசிஷன் போகலாம்னு நினச்சிட்டே இருப்பான். ஆனால் அவனை நம்பாதே அடிப்பேன். ஸோ நோபல்ஸ், ஃபியூடல் லார்ட்ஸை நம்பாத. ஹூஸ் ஆம்பிஷன்ஸ் மே சேலஞ்ச் தி என்னது அத்தாரிட்டி அப்படிம்பார். மெயின்டைன் அன் ஆர்மி ஆஃப் நேஷனல்ஸ் அவாய்டிங் மெர்சனரிஸ். அது வரைக்கும் ஒரு நேஷனுக்குன்னு ஒரு கண்ட்ரிக்குன்னு என்ன இருக்காது அப்படின்னா அந்த ஆர்மி இருக்காது. 400 days முன்னாடி கண்ட்ரிக்குன்னு ஆர்மி கிடையாது. ஒவ்வொரு குறுநில மன்னருக்கும் என்ன இருக்குன்னா ஆர்மி இருக்கும். கிங்குக்கு தேவைப்படும் போது அந்த ஆர்மியை கேட்பார். மெர்சனரிஸ் மாதிரி நீ வாங்க, நீ வந்து எனக்காக ஃபைட் பண்ணி ஆகணும். அதாவது கிங் கீழே இருக்கிற எல்லா சின்ன சின்ன லார்ட்ஸஸ் எல்லாமே ப்ரொவைட் பண்ணுவாங்க. இப்போ நீங்கள் முகல்ஸ்ல இருந்து இல்லைன்னா அசோகா எம்பர் எல்லாத்துலேயுமே அது மாதிரி சிஸ்டம்ஸ் தான் இருக்கும். அதாவது
என்னது ஸ்டாண்டிங் ஆர்மி ஒரு கண்ட்ரிக்கு இருக்காது. ஆனால் இவர் வந்து அதுக்கு வந்து அப்படி இருக்கணும் அப்படிம்பார். தனியாக யாரை நம்பி இருக்க, ஃபியூடல்ஸ் நம்பி இருக்கக்கூடாது அப்படிம்பார். பி எக்ஸ்பான்ஷனிஸ்டாக இருக்க சொல்லுவார். எக்ஸ்பான்ஷன் என்னது, கண்ட்ரி நலனுக்காக இன்னொரு கண்ட்ரி என்னது அட்டாக் பண்ணி அதோட நிலமோ அதோட மக்களையும் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா யூஸ் பண்ணிக்கலாம். இந்த சேம் கல்ச்சர்ஸ் அடாப்ட் கல்ச்சர் டைரக்ட் ரூல். அதாவது நீ வந்து இன்னொரு கண்ட்ரியை நீ எக்ஸ்பேண்ட் பண்ணும்போது உன் கல்ச்சரும் அவன் கல்ச்சரும் ஒரே மாதிரி இருந்துச்சுன்னா நீயே ஆண்டுக்கோ. சப்போஸ் உன் கல்ச்சரும் டிஃப்ரெண்டாக இருந்துச்சு அப்படின்னா இன்னொரு லூட்டினண்டை கிரியேட் பண்ணி அவங்க ஊர்லேருந்து உனக்கு வந்து லாயலாக இருக்கிற ஒரு பர்சனை எடுத்து அவனை என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா ஆட்சேபிச்சுக்கலாம். இதெல்லாம் ப்ராக்டிக்கலாக அட்வைசஸ் பண்ணுறது. நீயா நேராக போய் பண்ண அப்படின்னா கல்ச்சரல் கிளாஷஸ் இருக்கும். அதுமாதிரி பீப்புள்ஸ் உன்னை பார்க்கறதுக்கு எப்பவுமே அந்நியனாகவே இருப்பேன். அதுக்கு பதிலாக என்ன பண்ணுறோம், இன்னொருத்தனை வச்சு உனக்காக என்ன பண்ணிக்கோ அப்படின்னு ரூல் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது எதுக்காக அப்படின்னா இது மாதிரி இவ்வளோ ப்ராக்டிக்கலாக இவ்வளோ ரியாலிட்டிக்கலாக அட்வைசஸ் பண்ணுறாரு அப்படிங்கிறத ஒரு கான்செப்ட்ஸில் இது யூஸ் பண்ணிக்கலாம். பனிஷ்மெண்ட் ஷுட் பி டெலிவர்டு த்ரூ சப்பார்டினேட்ஸ். ஒரு பனிஷ்மெண்ட் கொடுக்குன்னு நினச்சா கூட சப்பார்டினேட்ஸ் மூலமாக கொடு, கோர்ட் மூலமாக கொடு, இல்லைனா வேற ஏதாச்சும் ஒன்று ஆர்கனைசேஷன்ஸ் மூலமாக கொடு. ஆனால் என்ன பண்ணாது அப்படின்னா நீ டைரக்டாக இன்வால்வ் ஆகாது. நீ ஏதோ பெருசாக பிரசிடென்ட் மாதிரி நீ ஒன்னால தான் என்ன பண்ண முடியும் அப்படின்னா மன்னிக்க முடியும். மர்சிங்கிற ஒரு ஃபேஸ் தான் உனக்கு இருக்கணுமே, பயமும் இருக்கணும் அவன் மேலே, நீ ஆக்ஷன் எடுத்துருவாங்க. அட் சேம் டைம் அவன் மேலே என்ன இருக்குன்னா ஒரு லவ்வும் இருக்கணும். ஆனால் எதுதான் முக்கியம், ரொம்ப ஃபியர் தான் முக்கியம். ஓகே, பனிஷ்மெண்ட் ஷுட் பி டெலிவர்ட் டு சப்பார்டினேட்ஸ் டு அவாய்ட் ரிசென்ட்மெண்ட். ஏதாச்சும் பனிஷ்மெண்ட், டாக்ஸ் பே பண்ணலையா, பனிஷ்மெண்ட் கொடுக்குறியா, நீயே டேரக்டாக இன்வால்வ் ஆகாது. இப்பவும் பார்ப்ப நீ ரொம்ப பெரிய பிரச்சனையா ஆச்சுன்னா பிரைம் மினிஸ்டர் சிஎம் வந்து டேரக்டாக என்ன பண்ண மாட்டாங்கன்னா பேச மாட்டாங்க சில விஷயத்தில். அதில் பார்த்தீங்கன்னா அவங்களோட மினிஸ்டர்ஸ் தான் மோஸ்ட்லி பேசிகிட்டு இருப்பாங்க. டேக்ஸ் விஷயம் இல்லைனா வந்து ஏதாச்சும் எக்ஸ்ட்ரா டேக்ஸ் போடுறது, எக்ஸ்ட்ரா பனிஷ்மெண்ட்ஸ், எக்ஸ்ட்ரா ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ், இந்த கரண்ட் பில் இன்க்ரீசஸ் பண்ணுறது, இது மாதிரி வரும்போது. ஓகே, ஸோ த டிஸ்கோர்ஸ் வர்சஸ் த பிரின்ஸ். லேட்டஸ்ட் ஸ்டேஜில் அவர் இன்னொரு புக் எழுதுறாரு, த டிஸ்கோர்சஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ மாக்கியாவெல்லின்னு சொல்லும்போது நீங்கள் மோஸ்ட்லி இதை தான் மீன் பண்ணணும், இந்த பிரின்ஸ் புக்கு தான் மீன் பண்ணணும். டிஸ்கோர்ஸ் வந்து கடைசியில் ஒரு பாயிண்டாக தான் மென்ஷன் பண்ணணும் கடைசியில், இல்லைன்னா அந்த ஆப்டார் இடத்துல லைட்டாக தான் மென்ஷன் பண்ணணும். டிஸ்கோர்சஸ் அப்படிங்கிற புக்கில் அவர் என்ன சொல்றாருன்னா, அட்வொகேட்டட் ரிப்பப்ளிகனிசம். ரிப்பப்ளிகனிசம்னா பீப்புள்னால எலெக்ட் பண்ணப்பட்டு பீப்புள் சப்போர்ட்டோட இருக்கிற, எலெக்ட் பண்ணப்பட்டு பீப்புள் சப்போர்ட்டோட இருக்கிற, பீப்புள்ல இருந்து ஒருத்தனா இருக்கிற ஒரு லீடர் இருக்காது. ஸோ பீப்புள் ரெப்ரசன்டேட்டிவ் ஃபார் எ விர்ச்சுவஸ் அண்ட் சிவிக் சொசைட்டி. அவர் ஃபர்ஸ்ட் என்ன சொல்றாரு, ஹியூமன் நேச்சர் செல்ஃபிஷ்மா, அன்கிரேட்ஃபுல்மா, ஓகே, ஃபிக்கிள் மைண்டட். அவனுக்கு எதுதான் பெட்ரு, இந்த பிரின்ஸ் தான் பெட்ரு. பிரின்ஸ் ஹார்ட் ஹெட்டட் ரியாலிட்டியில் இருப்பார், ஃபோக்ஸாகவும் இருப்பார், அட் த சேம் டைம் பார்த்தீங்க அப்படின்னா லைனாகவும் இருப்பார். ஆனால் ஒரு விர்ச்சுவஸ் அண்ட் சிவிக் சொசைட்டி, ஒரு விர்ச்சுவஸாக இருக்கிற ஒரு ரொம்ப நல்ல குவாலிட்டிஸோட இருக்க சிவிக் சொசைட்டினா அரிஸ்டாட்டில் சொன்ன மாதிரி எல்லாரும் சேர்ந்து பேசி டிபேட் பண்ணி அது மூலமா லா கிரியேட் பண்ணி அந்த லா ஸ்டேட் ரன் ஆச்சு அப்படின்னா அது மாதிரி சொசைட்டிக்கு என்ன பண்ணானது ரிப்பப்ளிகனிசம் இருந்தா போதும். ஆனா த பிரின்ஸ் அட்வொகேட்டட் அத்தாரிட்டிசம் ஃபார் கரப்டட் சொசைட்டி. ஒரு சொசைட்டி சிவிக் சொசைட்டியா இருந்துச்சு அப்படின்னா விர்ச்சுவஸ்னா கரேஜ், விஸ்டம் இருக்கிற அண்ட் அப்படைட் இருக்கிற எல்லா குவாலிட்டிஸுமே, விர்ச்சுவஸ் குவாலிட்டி இருக்கிற, கரேஜ் இருக்கு, தைரியம் இருக்கிற, விஸ்டம் இருக்கிற, அறிவு இருக்கிற ஒரு சொசைட்டியில, சிவிக் சொசைட்டியில, எல்லாமே நல்லா இருக்கிற சொசைட்டியில நீ என்ன யூஸ் பண்ணிக்கோ, ரிப்பப்ளிகனிசம் யூஸ் பண்ணிக்கோ, எலெக்ஷன் வச்சுக்கோ, ஓகேவா, இல்லைன்னா மக்களோட சப்போர்ட்டோட இருக்கிற மாதிரி ஆட்சி நடத்தலாம். ஆனால் கரப்டட் சொசைட்டிக்கு, செல்ஃப் இன்ட்ரெஸ்டோட இருக்கிற கரப்டட் சொசைட்டி, சண்டை போட்டு இருக்கிற சொசைட்டிக்கு இதுதான் பெட்டருங்கிறாரு, த பிரின்ஸ் தான் பெட்டர் அப்படிங்கிறாரு, அத்தாரிட்டேரியனிசம் தான் பெட்டர் அப்படிங்கிறாரு. ஹிஸ் ரூல் தம்ப் என்ன அப்படின்னா, மொனார்கி whenever necessary. தேவை இருந்துச்சுன்னா மொனார்கி த பிரின்ஸை கொண்டு வா, எப்பெல்லாம் தேவை இருக்கோ அப்பெல்லாம். ரிப்பப்ளிக் whenever possible. ஒரு சிவிக் சொசைட்டியா இருக்கா, பீப்புள் சொசைட்டி சூப்பரா இருக்கா, கல்ச்சர்டா இருக்கா, அதுக்கு என்ன வச்சுக்கோ, ரிப்பப்ளிகனிசம் யூஸ் பண்ணிக்கோ. பட் நெவர் ஆலிகார்கி ஒரு அரிஸ்டோக்ராசி. ஏன்னா அவன் எப்பவுமே என்ன பண்ணுவானது, அவன் இன்ட்ரெஸ்ட்டை மட்டும் தான் பார்ப்பான். அது மூலமா ரெசன்ஸ்மெண்ட், அது மூலமா ப்ராப்ளம்ஸ், இஷ்யூஸும் எப்பவுமே என்னவாயிட்டு இருக்கும் அப்படின்னா கிரியேட் ஆகிட்டு இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஃபர்தரா ஃபோர்ச்சூன் அண்ட் ஃபோர்சைட். ஸோ கொஞ்சம் ட்ரிக்கியான ஒரு கான்செப்ட் இது. ஃபோர்ச்சூன் அண்ட் ஃபோர்சைட் அப்படிங்கிறது. ஸோ ஃபோர்ச்சூன் அண்ட் ஃபோர்சைட் அப்படிங்கிறத விஷயத்துல ஒரு இம்பார்ட்டன்ஸஸ் கொடுக்குறாரு. அதாவது சும்மா ஒரு லைட்டா எக்ஸாம்ல மென்ஷன் பண்ணு எப்படின்னா, ரெகனைஸ் த அன்பிரடிக்டபிள் ரோல் ஆஃப் ஃபோர்ச்சூன். லக்குக்கு இம்பார்ட்டன்ஸஸ் கொடுக்குறாரு. இன் எ பிரின்ஸ் ரெயின் ஈவன் வித் ஆல் நெசசரி குவாலிட்டிஸஸ், எல்லா குவாலிட்டிஸஸும் அவர் அட்வைசஸ் பண்ண மாதிரியே ஒரு பிரின்ஸ் நடந்துக்கிறாரு. பிரின்ஸ் ஒரு ஷோ காட்டுறாரு, லீஜனை
யூட்டிலிட்டியாக யூஸ் பண்ணி பீப்புள் டிசிப்ளினரி ஃபோர்ஸாக யூஸ் பண்ணிக்கிறாரு. ஆனால் அவர் ரிலீஜனாக இருக்குன்னு அவசியம் இல்லை. ஆனால் என்ன பண்ணும் அப்படின்னா அந்த பீப்புள்கிட்ட போகும்போது நான் ரிலீஜன் இல்லைன்னு எனக்கு தேவையில்லாமல் சொல்லிக்கிட்டு இப்போ அப்படி தான் பண்ணுறாங்க. இப்போ மோஸ்ட் ஆஃப் த ஏத்திசம் பேசுகிற லீடர்ஸ் கூட இப்போ ரிலீஜியஸாக காட்டிக்கிறது உண்டு. அதுக்கு ரீசன் என்ன அப்படின்னா பீப்புளை கண்ட்ரோல் பண்ணுறது ஒரு ஃபோர்ஸாக யூஸ் பண்ண முடியும். நீ ரிலீஜியஸாக ஃபாலோ பண்ணுறியோ இல்லையோ, பட் என்ன பண்ண பீப்புள் முன்னாடி வரும்போது நீ ரிலீஜன் என்ன பண்ணி ரிலீஜியஸ் தான் காட்டிக்கணும். ஓகேவா? அது ஏன் தேவையில்லாமல் நீ ரிலீஜன் இல்லைன்னு சொல்லிட்டு அவனையும் என்ன கடுப்பாக்கிக்கிட்டு ஓகேவா எதுக்கு ரிசன்மெண்ட் கிரியேட் பண்ணும்? தட்ஸ் அ ப்ராக்டிக்கல் ஐடியா. ஸோ அப்போ ஈவன் வித் ஆல் நெசசரி குவாலிட்டி இந்த அட்வைசஸ் எல்லாம் கேட்ட ஒரு பிரின்ஸு எல்லாத்தையும் அவர் அட்வைசஸ் பண்ணால் கூட ஸ்டில் லக்கு ஒரு ஃபேக்டராக இருக்க முடியும் அப்படின்னு சொல்லுவார். ஓகேவா? சும்மா எக்ஸாம்பிள் மென்ஷன் பண்ணலாம். சர்க்கம்ஸ்டன்சஸ் அப்படிங்கிறது குளோபல் லெவலில் ஏதோ ஒரு இப்போ இருக்கிற குளோபலைஸ்டு எக்கனாமியில் எங்கேயோ இடத்துல ட்ரம்ப் எடுக்கிற முடிவுனால இந்தியாவில் என்ன இருக்கலாம் ஒரு ப்ராப்ளம் கிரியேட் ஆகலாம். நான் எல்லாமே அட்வைஸ் பண்ணலாம் ஒழுங்காக தான் பண்ணேன். பட் ஆனால் சர்க்கம்ஸ்டன்சஸ் அப்படி இருக்குது. திடீர்னு ஆயிலோட ரேட் இன்க்ரீசஸ் ஆகுது. ஓகேவா? இல்லைனா கமாடிட்டிஸஸ் ஃபுட் கமாடிட்டிஸ் ரேட் இன்க்ரீசஸ் ஆகுதுன்னா அதில் இருக்கிற இஷ்யூஸஸ். ஸோ அதுக்காக ப்ரேயர் அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்ணணும். யார் அப்படின்னா பிரின்ஸ் எல்லா அட்வைஸஸும் கேட்டேன் ஸ்டில் ஏதாச்சும் ப்ராப்ளம் வரதுக்கு பாசிபிலிட்டிஸ் அதனால ப்ரேயர் அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்ணணும். A wise prince must make careful preparations and anticipate potential challenges to mitigate the impact of another bad luck அப்படிங்கிறார். நெக்ஸ்ட் courageous action. Boldness and decisive action are essential for prince. போல்னா இருக்கணும், courageous டிசைசிவாக இருக்கணும். ஒரு டிசிஷன் எவ்வளோ ஃபாஸ்ட்டாக டிசிஷன் எடுக்க முடியுமோ டிசிஷன் எடுத்ததுக்கு அப்புறம் அதில் நிற்கணும். ஓகேவா? அதை என்ன பண்ணணும், அது ஓன் பண்ணணும், ரெஸ்பான்சிபிலிட்டி ஓன் பண்ணணும், அதில் கான்சிக்வன்சஸை ஓன் பண்ணணும். அண்ட் பிரேவ்லி கான்ஃபிடன்ட் அட்வர்சிட்டியாக இருந்தாலும் அதை என்ன பண்ணணும் அப்படின்னா கான்ஃபிடன்ட் பண்ணணும். தஸ் மேக்கிங் ஃபார்ச்சூன் ஃபேவர் ஹிம். நீ என்ன பண்ணுற அப்படின்னா தைரியமாகவும் டிசைசிவ் ஆக்ஷன்ஸ் மூலமாக இருந்தேன் அப்படின்னா உன்னோட பேட் லக்கு கூட உன்னால் என்ன பண்ண முடியும்னா ஃபேஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் அப்படின்னு அட்வைசஸ் பண்ணுறாரு. ஸோ இதுதான் மாக்கியாவோட பிரின்சிபல்ஸ். ஸோ மாக்கியாவோட பிரின்சிபல்ஸ்னு பார்க்கும்போது ஃபர்ஸ்ட்ல என்ன ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னா அவரோட பேக்ரவுண்ட் என்ன, அவரோட கண்டெக்ஸ்ட் என்ன. ரியலிசம் அப்படிங்கிற கான்செப்ட்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொன்னோம். பிளாட்டோ அப்படிங்கிற ஐடியலிஸ்ட், அரிஸ்டாட்டில் அப்படிங்கிற ஃபங்க்ஷனலிஸ்ட். ஸோ இவர் என்ன அப்படின்னா சர்ச்சுக்கு இங்கெல்லாம் சண்டை போட்டுட்டு இருக்கும்போது அந்த இட்டாலியில் ஏன்டா சண்டை போட்டுட்டு இருக்கீங்க, அப்போ ரிலீஜன் டிவைட்ஸ் அப்படிங்கிறாரு. ஆனால் நேஷனல் பார்த்தீங்கன்னா இன்ட்ரெஸ்ட், நேஷனல் இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிறது பேட்ரியாட்டிசம் அப்படிங்கிறது பீப்புளை யூனிட் பண்ணும். ஸோ அதனால பார்த்தீங்கன்னா அவரோட எக்ஸ்பீரியன்சஸ் மூலமாக ப்ராக்டிக்கல் அட்வைசஸ் கொடுக்குறாரு த பிரின்ஸில். ஸோ நீ யாருன்னா ஒரு ப்ரொஃபஷனாக பாலிடிக்ஸை எடுத்துக்கிட்டு அதுக்குள்ள குட்னஸ் எத்திக்ஸ் எல்லாம் கலக்க வேணாம் அப்படிங்கிறாரு. ஸோ அவரை அதை கிரிட்டிசைஸ் பண்ணுறதையும் பார்த்தோம். காந்தியோட கிரிட்டிசிசம் இதெல்லாம் பார்த்தோம். ஹியூமன் நேச்சரை டிஸ்கஸ் பண்ணுறாரு. அவன் செல்ஃப் இன்ட்ரெஸ்டடாக தான் இருப்பான், ஃபிக்கல் மைண்டடாக தான் இருப்பான் அப்படிங்கிறது. ஃபியருக்கு எவ்வளோ இம்பார்ட்டன்ஸஸ் கொடுக்குறாரு. லவ் அவன் பீப்புளோட வில்ல இருக்கும். அவன் வில்ல நீ கண்ட்ரோல் பண்ணோம் அப்படின்னா ஃபியர் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஃபியர் அத்தாரிட்டி கிரியேட் பண்ணுறதுக்கு ஃபியர் ஒரு பேசிஸாக இருக்கும். அத்தாரிட்டி பேஸ்ட் ஆன் ஃபியர். ஓகே? ஸோ ப்ராப்பர்ட்டி பவருக்கு எவ்வளோ இம்பார்ட்டன்ஸு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எண்ட் எப்படி மீன்ஸை ஜஸ்டிஃபை பண்ணுது அப்படின்னு சொல்கிறாரு. எண்டு தான் முக்கியம், நேஷனல் இன்ட்ரெஸ்ட் தான் முக்கியம் அப்படிங்கிறது. அதுக்கான கிரிட்டிசிசம் பார்த்தோம். ரிலீஜனுக்கு அவர் எப்படி ரிலீஜன் எடுத்துக்கிறாருன்னு பார்த்தோம். அதோட அட்வைசஸ் அண்ட் டிஸ்கோசஸில் ரேட்டர் பீரியடில் அவர் நல்ல சொசைட்டி, சிவிக் சொசைட்டிக்கு டிஸ்கோசஸ் ஓகேன்னு சொல்கிறாரு. நெக்ஸ்ட் ஃபார்ச்சூன் அண்ட் ஃபோர்சைட் ரிலேட்டடாக அவரோட கான்செப்ட்ஸையும் பார்த்தோம். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் டாப்பிக்கில் நம்ம அவரோட ரிலவென்ஸ், அவரோட லீகசி, இன்னமும் மாக்கியாவெல்லி ரெலவெண்டாக இருக்கிறாரா இல்லையா அப்படிங்கிற விஷயத்த பார்க்கலாம். ஓகேவா? நெக்ஸ்ட் டாபிக் ரியலிசம் அண்ட் லீகசி ஆஃப் மாக்கியாவெல்லி. ஸோ அவரோட லீகசி ரெலவென்ஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ மாக்கியாவெல்லி வாஸ் அன்ஃபார்ச்சுனேட் பிகாஸ் ஹி வாஸ் கிரிட்டிசைஸ்டு ஃபார் டெல்லிங் தி ட்ரூத் அப்படின்னு டன்னிங் சொல்கிறார். ஹிஸ்டோரியன் டன்னிங் என்ன சொல்கிறார் அப்படின்னா மாக்கியாவெல்லி வாஸ் அன்ஃபார்ச்சுனேட் பிகாஸ் ஹி வாஸ் கிரிட்டிசைஸ்ட் ஃபார் டெல்லிங் தி ட்ரூத். ட்ரூத் என்ன? ஹியூமனிஸ்ட் பார்த்தீங்கன்னா செல்ஃப் இன்ட்ரெஸ்டட். ஸோ ஃபியர் இஸ் த அத்தாரிட்டி. இருக்கிற லா எல்லாமே கிரியேட் ஆகிறது எல்லாமே லா எப்போ தான் பவர்ஃபுல், ஃபியர் இருக்கும்போது தான். அந்த மீறினா தண்டனை கிடைக்கணும் பயம் இருக்கும்போது தான். ஸோ இந்த மாதிரி அவர் உண்மையை சொல்றதுனால ஹி வாஸ் கிரிட்டிசைஸ்டு ஃபார் டெல்லிங் தி ட்ரூத் சொன்னதுக்காக கிரிட்டிசைஸ் பண்ணப்படுறாரு அப்படின்னு சொல்லிட்டு. அதாவது ரியலிசம் இன்னும் ரெலவெண்டாக இருக்கு அப்படின்னு எக்ஸாம்பிள் கொடுக்கலாம். பட் அவர் சொல்றது எல்லாமே கரெக்டு, அவர் தான் அல்டிமேட் அப்படின்னு கிடையாது. ஸோ வி ஷுட் அது மாதிரி பேலன்ஸ் பண்ணி ஆன்சர் எழுதணும். ஓகேவா? இந்த மாதிரி ஏதாச்சும் சொல்ல மாக்கியாவெலிசம் அப்படின்னாலே நெகட்டிவ் திங்மா. மாக்கியாவெலிசம்னாலே வெறும் பவர்க்காக செல்ஃப் இன்ட்ரெஸ்ட்காக மட்டும் பண்ணுறதுன்னு அர்த்தம். ஸோ அதை அவாய்ட் பண்ணணும் அப்படின்னா அதை க்ளோரிஃபை பண்ணக்கூடாது. இல்லைன்னா சப்போஸ் உங்களுக்கு அதை சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு தோணுச்சுன்னா டன்னிங் இப்படி சொல்கிறாரு அப்படின்னு சொல்லலாம். ஓகே?
observed his fundamental aspect of Machiavelli's reception throughout another history. த்ரூஅவுட் த ஹிஸ்ட்ரி பார்த்தீங்க அப்படின்னா அவர் கிரிட்டிசைஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். பட் ஆனால் த்ரூஅவுட் த ஹிஸ்ட்ரி எப்படி தான் இருக்குது, அவர் சொன்ன மாதிரி சொன்ன மாதிரி தான் நடந்துட்டுருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஸோ நெக்ஸ்ட்டு மாக்கியாவெல்லிஸ் ரியலிஸ்டிக் ட்ரெடிஷன். அவரோட ரியலிஸ்டிக் ட்ரெடிஷன்ஸில் என்னென்ன மேஜர் அவுட்கம் பார்க்கும்போது இந்த நேஷ்னல் பாலிட்டிக்ஸில் இந்த ரியலிஸ்டிக் ட்ரெடிஷன், ரியலிஸ்டிக் கான்செப்ட்ஸ் வந்து மோஸ்ட்லி எங்கே இருக்குது அப்படின்னா இன்டர்நேஷ்னல் பாலிட்டிக்ஸில் இருக்குது. சிலபஸ்லேயே நமக்கு இன்டர்நேஷ்னல் தியரியில் பார்த்தீங்கன்னா அப்ரோச்சஸ் டு இன்டர்நேஷ்னல் தியரி, இன்டர்நேஷ்னல் பாலிட்டிக்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது மேஜராக இருக்கிறது பார்த்தீங்கன்னா ரியலிசம் ஆஸ் அப்ரோச் அப்படின்னு பார்ப்போம் நம்ம லேட்டாக இன்டர்நேஷ்னல் ரிலேஷன்ஸில். ஸோ இன்டர்நேஷ்னல் ரிலேஷன் வரும்போது ஹான்ஸ் மோர்கன்தோட பிரின்சிபல்ஸ் அண்ட் யூஎஸ்ஏவோட ஃபாரின் பாலிசியெல்லாம் பார்க்கும்போது அது எப்படி இருக்குன்னா அது மாக்கியாவெல்லியோட ரியலிசம் மாதிரி இருக்குது. அவங்களோட இன்ட்ரெஸ்ட் என்ன, யூஎஸோட இன்ட்ரெஸ்ட் என்ன அப்படின்னா யூஎஸ்ஏ நிறைய பேசுவாங்க, நிறைய டெமோக்ரஸி அப்படி எல்லாமே சொல்லுவாங்க. பட் ஆனால் அவங்களோட மெயின் எய்ம் என்னவாக இருக்குன்னா நேஷ்னல் இன்ட்ரெஸ்ட். ஸோ அமெரிக்கா ஃபர்ஸ்ட் அப்படிங்கிறது அதுக்கு தான் அங்கே ரொம்ப என்ன இருக்குன்னா சப்போர்ட்டும் இருக்கும், லீடர்ஸும் அப்படி தான் இருப்பாங்க. எல்லா டைமும் அமெரிக்கா ஃபர்ஸ்ட்டு தான். ஆனால் ட்ரம்ப் அதை என்ன சொல்கிறார் அப்படின்னா ஒரு பாப்புலர் ஒரு ஸ்லோகனாக யூஸ் பண்ணுறாரு. ஸோ ஹான்ஸ் மோர்கன்தோ யார், அவர் இன்டர்நேஷ்னல் பாலிட்டிக்ஸ் என்ன சொல்கிறார் அப்படிங்கிறத நம்ம இன்டர்நேஷ்னல் ரிலேஷன்ஸில் பார்க்கணும். இங்கே ஒரு மென்ஷன் பண்ணால் போதும். ஸோ இன்டர்நேஷ்னல் ரிலேஷன்ஸில் ஹான்ஸ் மோர்கன்தோ மாதிரியான ஸ்காலர்ஸஸ் இன்னும் மாக்கியாவெல்லியன் பிரின்சிபல்ஸ் தான் ஃபாலோ பண்ணுறாங்க. ஹான்ஸ் மோர்கன்தோ என்ன சொல்லுவார் அப்படின்னா யூஎஸ் என்ன ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு அட்வைஸ் பண்ணுவார். எப்படி மாக்கியாவெல்லி பிரின்ஸுக்கு அட்வைசஸ் பண்ணுறாரோ அது மாதிரி. ஸோ வேர்ல்டு வார் 2ல் யூஎஸ் விக்ட்ரியா ஆனதுக்கப்புறமா, வின் பண்ணதுக்கப்புறமா அவன் தான் மோஸ்ட் இன்ஃப்ளூயன்ஷியல். யூரோப்பியன் கண்ட்ரிஸஸ் எல்லாமே வின் பண்ணால் கூட அதில் நிறைய இம்பேக்டாக இருந்துச்சு. ஏன்னா அவங்க இடத்துல தான் வாரே நடந்துச்சு வேர்ல்டு வார் 2. ஆனால் யூஎஸ் அதில் பெருசாக பாதிக்கப்படலை. ஸோ அதனால் யூஎஸ் தான் அந்த டைமில் டாமினண்ட்டாக இருக்குது. நீ டாமினண்ட்டாக இருக்கும்போது நீ பெருசாக மேக்னானிமஸ் ரொம்ப நல்லவனாலாம் மாறிடக்கூடாது, ஸ்டில் ஃபோக்ஸாகவும் இருக்கணும், லைனாகவும் இருக்கணும் அப்படின்னு யார் அட்வைஸ் பண்ணுவா, ஹான்ஸ் மோர்கன்தோ. ஸ்டில் மற்றவெல்லாம் உன்னை ஃபியூச்சரில் என்ன பண்ணிடக்கூடாது, அட்டாக் பண்ணிடக்கூடாது, ஃபியூச்சரில் என்ன பண்ணிடக்கூடாது, பெரிய ஆளாக மாறிடக்கூடாது, அதையும் நீ பார்த்துக்கணும் அப்படின்னு அட்வைஸ் பண்ணுவார். இப்போ சைனாலாம் சேலஞ்ச் பண்ணுறாங்க இல்லையா யூஎஸ்ஐ, அது முதல்ல என்ன பண்ணியிருப்பார், வார்ன் பண்ணியிருப்பார் ஹான்ஸ் மோர்கன்தோ. பிஹேவியரல் ஸ்கூல் ஆஃப் தாட். பிஹேவியரல் ஸ்கூல் ஆஃப் தாட் அப்படிங்கிறது போஸ்ட் மாடர்னிசம் இல்லை அப்படின்னா மாடர்ன் பொலிட்டிக்கல் தாட், அதாவது ரைட்டு, ஜஸ்டிஸ், இதெல்லாம் நார்மேட்டிவ் பிரின்சிபல்ஸ், நார்ம்ஸ். அது ரைட்டிங்கிறது ஒரு நார்ம், ஒரு நார்மாக இருக்குது. ரைட் நல்லது கெட்டது அப்படின்னு சொல்கிறது. அதாவது ரைட்ஸ்னா என்ன அப்படின்னா உரிமைகள், அது ஒரு நார்ம், என்னென்ன உரிமைகள் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறது. ஜஸ்டிஸ் அப்படிங்கிறது ஒரு நார்மேட்டிவ், எப்படியெல்லாம் ஜஸ்டிஸ் இருக்கணும், எப்படியெல்லாம் ரைட்ஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறது தான் விதிமுறைகளை சொல்கிறது, நார்ம்ஸை சொல்கிறது, நார்மேட்டிவ் பிரின்சிபல்ஸ். அதுதான் பிளாட்டோடது, அரிஸ்டாட்டிலோடது, ஹோப்ஸோடது, லாக்கோடது, மோஸ்ட்லி மோரல்லெஸ் எது ரைட்டு, எது ராங்கு, எது எத்திக்கல், என்ன அன்எத்திக்கல் அப்படின்னு சொல்கிறது. பிஹேவியரல் ஸ்கூல் என்ன அப்படின்னா உன்னோட பிஹேவியர்ஸை அப்சர்வ் பண்ணி அதிலிருந்து என்ன பண்ணும் அப்படின்னா பிரின்சிபல்ஸ் சொல்லும். அப்சர்வேஷன்ஸ் மூலமா, சயின்ஸ் மூலமா. இது மோஸ்ட்லி பிலாசபிக்கல். நார்மேட்டிவ் எப்படி இருக்குன்னா பிலாசபிக்கலாக இருக்கும். ஓகேவா, இப்படி இருக்குன்னா பிலாசபிக்கலாக இருக்கும். ஆனால் பிஹேவியர் ஸ்கூல் அப்படிங்கிறது அப்சர்வேஷன் இருக்கும், சயின்டிஃபிக்காக இருக்கும். பீப்புளோட பிஹேவியரை பார்த்து அப்சர்வ் பண்ணி சயின்டிஃபிக்காக ஒரு பிரின்சிபல் சொல்கிறார். இதுதான் அவரும் பண்ணுறாரு. ஹியூமன் நேச்சர் எப்படி இருக்கும், ஹிஸ்டாரிக்கலாக பார்த்தா அப்படி தான் இருக்கும், யூனிவர்சல் ஈகோயிசம் இருக்குன்னு சொல்கிறார் யார், மாக்கியாவெல்லி. ஸோ அந்த பிரின்சிபல்ஸ் பிஹேவியர் ஸ்கூலை லேட்டராக 1990s 1970s இன்ஃப்ளூயன்சஸ் ஆகும்போது மேஜராக இன்ஃப்ளூயன்ஸ் ஆச்சுன்னு சொல்லலாம். எஸ்பெஷலி வேர்ல்டு வார் 2க்கு அப்புறமா, 1950க்கு அப்புறமா பிஹேவியர் ஸ்கூல் அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஒரு ஸ்கூலாக இருந்திருக்கும். ஸோ மாக்கியாவெல்லிஸ் பிராக்மெட்டிக் அப்ரோச் ஷேப்டு ஹிஸ் திஸ் இன்டெலெக்சுவல் ட்ரெடிஷன். ரொம்ப முக்கியமான ஒரு இது எல்லாமே பின்னாடி நம்ம ரொம்ப டிஸ்கஸ் பண்ணுற ஒரு கான்செப்ட்ஸ் இது. அதனால் கொஞ்சம் சிம்பிளாக இங்கே மென்ஷன் பண்ணால் போதும். இன்டர்நேஷனல் பாலிடிக்ஸில் ஸ்டில் என்ன இருக்குன்னா ரியலிசம் இருக்குது. பிஹேவியர் ஸ்கூலில் என்ன இருக்குது அப்படின்னா அப்சர்வேஷன், பிஹேவியரை அப்சர்வ் பண்ணுறது அப்படிங்கிற ட்ரெடிஷன் இன்னமும் இருக்குது. லீடர்ஸ் அண்ட் ரியல் பொலிட்டிக். ஸோ லீடர்ஸ் லைக் மாவோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரியல் பொலிட்டிக்னா என்னது, பவர் ஃப்ளோஸ் த்ரோ பார்த்தீங்கன்னா பேரல்ஸ் ஆஃப் கன் அடிம்பார். காந்திக்கு பவர் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா நம்ம செல்ஃப்
செல்ஃப் டிசிப்ளின் அப்படிங்கிறது. செல்ஃப் டிசிப்ளின் மூலமாக நீ காந்தி அப்படின்னா என்னது, நீ செல்ஃப் டிசிப்ளினாக இருந்த அப்படின்னா பெட்டராக இருக்கும். செல்ஃப் டிசிப்ளின் தான் எனக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீ செல்ஃப் டிசிப்ளினாக இருந்த அப்படின்னா எதுக்கு ஸ்டேட்டு போலீஸ் எல்லாம்? ஆனால் மாவும் அப்படி கிடையாது. இட்ஸ் அ ரியலிஸ்டிக் ட்ரெடிஷன். அது என்ன அப்படின்னா என்னது, பவர் ஃப்ளோஸ் த்ரூ கன்னை ஒருத்தர் நெத்தியில் வச்சுட்டு எவ்வளோ தூரம் கொண்டு போகணுமோ அவ்வளோ தூரம் நாள் கொண்டு போக முடியும் அப்படின்னு மாவு சொல்லுவார். அப்போ உனக்கு ஏதாச்சும் சாதிக்கணும் அப்படின்னா எது யூஸ் பண்ணலாம்? வயலன்ஸ் யூஸ் பண்ணலாம், பவரை யூஸ் பண்ணலாம். ஸோ இதெல்லாம் ரியல் பொலிட்டிக் அப்படின்னு சொல்லுவாங்க. இட் மீன்ஸ் ரியலாக தான் நடக்கும் இல்லையா? கண்ணை வச்சு ஈஸியாக என்ன பண்ணலாம், கொண்டு போயிட்டே இருக்கலாம். இந்த செல்ஃபு வந்து என்னது, டிசிப்ளின் இருக்கணும். அது மூலமாக என்னது, போலீஸே தேவைப்படாது, எல்லாரும் ஒழுங்காக இருக்கலாம், எல்லாரும் பீஸ்ஃபுல்லாக இருக்கலாம் அப்படின்னு சொன்னால் அது எந்த அளவுக்கு ஐடியலிசம் அப்படிங்கிறது நமக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியுது இல்லையா? ஸோ அதனால இந்த ட்ரெடிஷன்ஸ் எல்லாம் மாக்கியவெலி மூலமாக இன்ஃப்ளூயன்ஸ் ஆகிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ நெக்ஸ்ட் மாக்கியவெலி ஆஸ் அ சைல்டு ஆஃப் ரெனேசன்ஸ். ஸோ ரெனேசன்ஸ் அப்படிங்கிறது ரெனேசன்ஸும் ரிஃபார்மேஷன்ஸும் மாக்கியவெலி ரெவல்யூஷனரி திங்ஸஸ்ல மேஜரான ஒரு பார்ட்டாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். ஸோ ரெனேசன்ஸ்க்கு அப்புறமா என்ன ஆச்சுனானது, பிஸ்னஸ் என்ன ட்ரேடர்ஸ் ஓகேவா எல்லாம் மெர்கன்ஸோட என்னது இன்ஃப்ளூயன்சஸ் வந்து இன்க்ரீசஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தோம். ஸோ அதனால வந்து மாக்கியவெலியோட பார்த்தீங்கன்னா பிரின்சிபல்ஸ் எது மூலமாக என்னது, சைல்டு ஆஃப் ரெனேசன்ஸ் இது மூலமாக எப்படின்னா இருக்குன்னா இன்ஃப்ளூயன்சஸ் ஆயிருக்கு அப்படின்னு சொன்னோம். ஸோ ரெனேசன்ஸ் அப்படிங்கிறது ஆர்ட்டுக்கு இம்பார்ட்டன்சஸ் கொடுக்கறது. தட் மீன்ஸ் ஆல்சோ பார்த்தீங்கன்னா மெட்டீரியலுக்கு இம்பார்ட்டன்சஸ் கொடுக்கறது. நெக்ஸ்ட் மீன்ஸ் பார்த்தீங்கன்னா அதாவது பிளாட்டோவோட என்னது, ஆக்சுவலாக பிளாட்டோ அண்ட் அரிஸ்டாட்டில் வந்து ஓரளவுக்கு என்னது எஸ்பெஷலி அரிஸ்டாட்டில் பார்த்தீங்க அப்படின்னா வந்து மெட்டீரியல் வேர்ல்டுக்கு இம்பார்ட்டன்சஸ் கொடுக்குறாரு. ஆக்சுவலாக பிளாட்டோ அப்படி தான் லைட்டாக ஆனால் எனது ஃபிலாசபிக்கலாக மாறிடுது அது. ஸோ மெட்டீரியல் வேர்ல்டுக்கு வந்து யார் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறா, அரிஸ்டாட்டில் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாரு. ஸோ அந்த மெட்டீரியலிசம் அப்படிங்கிறது ஓகே தான் அப்படின்னு சொல்கிறது தான் ரெனேசன்ஸ். பீப்புள் ஹாப்பியாக இருக்கலாம். எல்லா ரிலீஜன் என்ன சொல்லுவோம் அப்படின்னா அது நீ வந்து இப்போ சாக்ரிஃபைஸ் பண்ணா, இந்த வேர்ல்டில் சாக்ரிஃபைஸ் பண்ணா நீ என்ன பண்ணலாம், அவுட்டர் வேர்ல்டில் ஃபியூச்சரில் அதாவது இறந்து போனதுக்கு அப்புறமா நல்லா இருக்கலாம் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ மோஸ்ட்லி சாக்ரிஃபைஸ் பண்ண இங்கே வந்து ஹாப்பினஸ் ரொம்ப ஹாப்பியாக இருந்தாலே ப்ராப்ளமேட்டிக்காக ரிலீஜியஸஸ் வந்து சொல்கிறது உண்டு. ஸோ அப்படி இல்லை, இந்த உலகத்திலையுமே ஹாப்பியாக இருக்கலாம், ஆர்ட்டை ரசிக்கலாம், மெட்டீரியலை ரசிக்கலாம், மியூசிக்கை ரசிக்கலாம் அப்படின்னு சொல்கிற ஒரு மூவ்மெண்ட்டு தான் ரெனேசன்ஸ். ஒரு பார்ட்டு மேக்ஸ்க்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறது, லாஜிக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறது, அப்சர்வேஷன்ஸ்க்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறது. ரிஃபார்மேஷன் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ரிலீஜனையும் ஸ்டேட்டையும் பிரிக்கணும், செக்யூலரிசம் கொண்டு வரது தான் பார்த்தீங்கன்னா ரிஃபார்மேஷன். ஒரு ரிலீஜனை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு நீயே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம், அதுக்கு சர்ச்சு போப்பு தான் தேவை இருக்கும்னு இல்லை. அந்த லெவலுக்கு போனால் அது பேர் என்னது, ரிஃபார்மேஷன். இது ரெண்டோட இன்ஃப்ளூயன்சஸ் யார்கிட்ட இருந்துச்சு அப்படின்னா என்னது, மாக்கியாகிட்ட இருந்துச்சு. ரெனேசன்ஸோட இன்ஃப்ளூயன்ஸ் தான் அவருக்கு என்னவா இருந்துச்சுன்னா என்னது, அப்சர்வேஷன். அதாவது மெட்டீரியலிசம், அப்சர்வேஷன். நீ வந்து இன்னும் உனக்கு நன்மைக்காக, பீப்புள்ஸோட நன்மைக்காக இன்னொரு கண்ட்ரி என்னது எக்ஸ்பான்ஷனிஸ்டாக இருக்கலாம், வாராக இருக்கலாம்னு சொல்கிற அளவுக்கு போகுது அப்படின்னா அது ரெனேசன்ஸ் ஒரு இன்ஃப்ளூயன்ஸு. அண்ட் ரிஃபார்மேஷன் அப்படிங்கிறது அவர் ரிலீஜன் அதை டிவைட் பண்ணுது, ஆனால் வந்து நேஷன் யுனைட் பண்ணும் அப்படிம்பார். ஸோ ரிலீஜன் வந்து எது கீழே வரணும், ஸ்டேட் கீழே வரணும்னு சொல்லுவார். ஸோ அதனால் பார்த்தீங்க அப்படின்னா இட்ஸ் அ கைண்ட் ஆஃப் செக்யூலரிசம். இட்ஸ் ஆல்சோ இன்ஃப்ளூயன்ஸ்டு பை ரிஃபார்மேஷன். ஓகே, ரெனேசன்ஸ் இன்ஃப்ளூயன்சஸ் பார்க்கும்போது செக்யூலரிசம் ரீப்ளேஸ்டு மிடிவல் ரிலீஜியஸ் டாமினன்ஸ் இன் பொலிட்டிக்கல் தாட். நேஷனலிசம், ரெனேசன்ஸோட இன்ஃப்ளூயன்சஸ் நேஷனலிசம். ஏன்னா நேஷனலிசம் இருந்தால் தான், நேஷன் இருந்தால் தான் சென்ட்ரலைஸ்டு அத்தாரிட்டி இருக்கும், சென்ட்ரலைஸ்டு அத்தாரிட்டி இருந்தால் தான் லா அண்ட் ஆர்டர் இருக்கும், லா அண்ட் ஆர்டர் இருந்தால் தான் பிஸ்னஸ் பெட்டராக இருக்கும், லா அண்ட் ஆர்டர் இருந்தால் தான் ஆர்ட்டை நீ என்ஜாய் பண்ண முடியும், லா அண்ட் ஆர்டர் இருந்தால் தான் மெட்டீரியல் பிஸ்னஸ் பண்ண முடியும். எமர்ஜிங் கான்செப்ட் ஷேப்டு மாடர்ன் ஸ்டேட் ஃபார்மேஷன், என்லைட்மெண்ட், ரேஷனல் அப்ரோச் டு பாலிடிக்ஸ் அண்ட் என்னது கவர்னன்ஸ். ரேஷனல் அப்ரோச், சயின்ஸு, மேக்ஸை யூஸ் பண்ணுறது. தட்ஸ் மீன்ஸ் ஹியூமன் நேச்சர் இப்படி தான் இருக்குன்னு அப்சர்வ் பண்ணி சொல்கிறது. மெட்டீரியலிசம், ஃபோக்கஸ் ஆன் டேஞ்சிபிள் பவர். இதுதான் என்னது, டிவைன் ரைட். டிவைன் ரைட்னா என்ன அர்த்தம், என்னது கிங் அப்படிங்கிறவர் என்னது ஆதமோட பசங்க. தட்ஸ் மீன்ஸ் என்ன அப்படின்னா வம்சா வழியாக வருது. ஸோ கிங்குக்கு நீ ரெஸ்பெக்ட் கொடுத்தே ஆகணும். கிங் எதுக்காக ரெஸ்பெக்ட் கொடுக்குற, டிவைன் ரைட் இருக்குது. டிவைன் ரைட்னா என்னது, காடே கொடுத்த ரைட் இருக்குது. அவர் என்ன சொல்கிறாரோ அதான் கரெக்ட், ஏன்னா அவர் காடோட சன் அந்த ரேஞ்சுக்கு சொல்கிறதான் டிவைன் ரைட். அதான் மிடிவல் ஏஜில் இருந்திருக்கும். இப்போ அப்படி கிடையாது இல்லையா. மெட்டீரியலிசம் அப்படிங்கிறது யாரால பெட்டராக எக்கனாமி கொடுக்க முடியுமோ, யாரால பெட்டராக ஸ்டேட்டோட இன்ட்ரெஸ்ட்டுக்கு பாதுகாக்க முடியுமோ அவன் தான் பிரின்ஸ், அவன் தான் என்னது கிங். மாக்கியாவெலி த ஃபர்ஸ்ட் மாடர்ன் திங்கர்னு சொல்லலாம். மாக்கியாவெலி இஸ் கன்சிடர்ட் த ஃபர்ஸ்ட் மாடர்ன் அண்ட் ட்ரெடிஷ்னல் திங்கர். எதனாலனா மெயினாக அவர் என்னது ரிலீஜனையும் எதையும் ரெண்டாக பிரிக்கிறார் அப்படின்னா என்னது, ஸ்டேட்டையும் ரெண்டாக பிரிக்கிறாரு அப்படிங்கிறது.
ஸோ மெடிவல் வேர்ல்டு எப்படி இருந்துச்சு அப்படின்னா எம்பையர்ஸ் அண்ட் கன்ஃபெடரேஷன்ஸாக இருந்துச்சு, ரிலீஜியஸ் டாமினன்சஸ் இருந்துச்சு, ஃபியூடல் லார்ட்ஸோட டாமினேஷன்ஸ் இருந்துச்சு. ஃபியூடல் லார்ட்ஸ்னா நம்மள ஜமீன்தார் அது மாதிரி. மாடர்ன் வேர்ல்டு எதுக்கு இம்பார்ட்டன்ட்? நேஷன் ஸ்டேட்ஸ்க்கு இம்பார்ட்டன்ட், சென்ட்ரலைஸ்ட் அத்தாரிட்டி இருக்கிற நேஷன் ஸ்டேட். சயின்ஸ் அண்ட் ரேஷனாலிட்டிக்கு இம்பார்ட்டன்ஸ், கேபிட்டலிசம் அண்ட் ஹவுஸ் ஆஃப் என்னது காமன்ஸ். ஹவுஸ் ஆஃப் காமன்ஸ் அப்படிங்கிறது லோக்சபா, நம்ம ஊரில் லோக்சபா அது மாதிரி. ஓகேவா? தட்ஸ் மீன்ஸ் பீப்புளால் எலெக்ட் பண்ணப்பட்டதா இருக்குதா ஹவுஸ் ஆஃப் காமன்ஸ் அப்படின்னு. பீப்புள் எலெக்டட் இதுக்கு இம்பார்ட்டன்ஸஸ் கொடுக்குறது. ஹவுஸ் ஆஃப் லார்ட்ஸ் அப்படிங்கிறது ராஜ்யசபா. நம்ம ஊரில் ஹவுஸ் ஆஃப் லார்ட்ஸும் யூகேல ஹவுஸ் ஆஃப் லார்ட்ஸும் ஒன்றும் கிடையாது. ஆனால் ஜென்ரலாக ஃபாரின்ல ஹவுஸ் ஆஃப் லார்ட்ஸ், ராஜ்யசபா, மேல் சபை அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா லார்டோட, அதாவது ஜமீன்தாரோட இன்ஃப்ளூயன்ஸில் இருக்கும். இது பீப்புள்ஸோட இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கும். பீப்புள்ஸ் இன்ஃப்ளூயன்ஸ் இன்க்ரீசஸ் ஆகிறதா என்னது மாடர்ன் வேர்ல்டோட எக்ஸாம்பிள்ஸ். லார்ட்ஸ், ஃபியூடல் லார்ட்ஸ் ரொம்ப கிரிட்டிசைஸ் பண்ணுறாரு இல்லையா மாக்கியவெல்லி. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஐடியலிசம் மாக்கியவெல்லி. ஸ்டில் இவ்வளோ ரியலிசம் பேசினவர், அவர்கிட்டையும் ஒரு கொஞ்சோண்டு ஐடியலிசம் இருக்கு அப்படின்னு சொல்லலாம். ரொம்ப அழகான பாயிண்ட் இது. எப்படின்னா த பிரின்ஸ் ஷுட் ஃபார்கெட் ஹிஸ் செல்ஃப் இன்ட்ரெஸ்ட். ஹியூமன் நேச்சரே வந்து என்னது செல்ஃப் இன்ட்ரெஸ்டட் தான். ஆனால் பிரின்ஸ் செல்ஃப் இன்ட்ரெஸ்டாக இருக்கக்கூடாது. அவர் இன்ட்ரெஸ்ட்டுக்கு ஒர்க் பண்ணக்கூடாது, ஸ்டேட்டோட இன்ட்ரெஸ்ட்டாக ஒர்க் பண்ணணும் அப்படின்னு சொல்லும்போது அந்த மாக்கியவெல்லிக்குள்ள கூட என்னது ஒரு ஐடியலிசம் இருக்கு. ஹியூமன் வந்து சாக்ரிஃபைஸ் பண்ண ரெடியாக இருப்பான், சாக்ரிஃபைஸ் பண்ண மாட்டான் அப்படிம்பாரு. ஆனால் ஸ்டில் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல அவரோட ஒரு உள்ளுக்குள்ள இருக்கிற ஐடியலிசம் வெளியே வந்துடுது அப்படின்னு சொல்லலாம். ஸோ டிஸ்பைட் ஹிஸ் ரெப்புடேஷன் ஃபார் கோல்ட் ரியலிசம் மட்டும் பார்க்க ரெப்புடேஷன் இருந்தால் கூட மாக்கியவெல்லி ரிவீல்டு ஏ ஹிடன் லேயர் ஆஃப் ஐடியலிசம் beneath his hard-nosed என்னது ஸ்டேட் கிராஃப்ட். ஸோ அழகான என்னது ஸ்டேட்மெண்ட் அது. மாடர்ன் ரெலவென்ஸ்னு பார்க்கும்போது, இப்போ இன்னைக்குள்ள ரெலவென்ஸ்னு பார்க்கும்போது பாலிடிக்ஸ், டிப்ளமசி, பிஸ்னஸ் இது எல்லாத்துலேயும் என்ன இருக்குது அப்படின்னா அவரோட ரெலவென்ஸ் இருக்குன்னு சொல்லலாம். ஃபாரின் பாலிசின்னு சொல்லும்போது இப்போ வந்து சர்வைவல் அண்ட் பவர்க்காக தான் மோஸ்ட் ஆஃப் த கண்ட்ரிஸஸ் ஒர்க் ஆகுது இல்லையா. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் யூஎஸ், ரஷ்யா, சைனா அவங்களோட ஆக்டிவிட்டீஸ் எல்லாமே எப்படி இருக்குன்னு ஓன் இண்டஸ்ட்ரியில் மட்டும்தான் இருக்கும். நெக்ஸ்ட் லீடர்ஷிப் ஃபிலாசபின்னு சொல்லும்போது மாடர்ன் லீடர்ஸ் சர்தார் வல்லபாய் பட்டேல் பென்சிலி ஸ்டேட்ஸை இன்டெகிரேட் பண்ணும்போதோ இல்லைன்னா லீ குவான் யூ வந்து சிங்கப்பூர்லேயோ பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரென்த், விஸ்டமும் ஸ்ட்ரென்த்தும் சேர்ந்து இருக்கிற மாதிரி. தட்ஸ் மீன்ஸ் பார்த்தா விஸ்டம்னா என்னது ஃபோக்ஸோட ஐடியா இருக்கிற மாதிரியும், நாலேஜ், இன்டெலிஜென்சஸ் இருக்கிற மாதிரியும், அண்ட் ஸ்ட்ரென்த் பார்த்தீங்கன்னா லயனோட ஸ்ட்ரென்த் இருக்கிற மாதிரியும். சதாவல்லபாய் பட்டேல் வந்து ஃபோக்ஸ் மாதிரிலாம் சொல்லிடாது எக்ஸாமில். சும்மா அது பார்த்து எப்படி எழுத தெரியணும், மெச்சூராகவும் எழுத தெரியணும் ஆன்சர்ஸ். ஸோ மாடர்ன் லீடர்ஸ் லைக் பார்த்தீங்கன்னா சர்தார் வல்லபாய் பட்டேல் பென்சிலிஸ் எப்படி ட்ரேட் பண்ணுறாரு, லீ குவான் யூ சிங்கப்பூரில் வந்து எப்படி வந்து ஸ்ட்ராங் லீடர்ஷிப் மூலமாக எப்படி நல்ல வழியாக நடந்துச்சு அப்படின்னு பார்க்கும்போது இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அவர் எப்படி வந்து பென்சிலி ஸ்டேட்ஸை வந்து சர்தார் வல்லபாய் பட்டேலும் ஒன்றா சேர்த்தாருன்னு சொல்லிட்டு. பென்சிலி ஸ்டேட்ஸ்னால் பிரிட்டிஷ் டைமில் சில ஸ்டேட்ஸஸ் வந்து சின்ன சின்ன கிங்டம்கிட்ட இருந்துச்சு. பிரிட்டிஷ் போனதுக்கு அப்புறமா அவன் தனிநாடு கேட்குற மாதிரிலாம் இருக்கும். அவனையெல்லாம் சமாளித்து அவர் என்ன பண்ணுறாரு, ஒரு 2-3 பென்சில் ஸ்டேட்ஸ் மட்டும் பாகிஸ்தான்கிட்ட போயிடுச்சு வச்சுக்கோங்களேன். மற்ற எல்லாத்தையும் அவர் கஷ்டப்பட்டு என்ன பண்ணார் அப்படின்னா ஸ்ட்ரென்த்து, கன்னிங்காகவும் சரி, ஃபோக்ஸ் மாதிரி லைன் மாதிரிலாம் ஒர்க் பண்ணி பயமுறுத்தியும் சரி, லவ் மூலமாகவும் சரி, டிப்ளமசி மூலமாகவும் சரி என்ன பண்ணார் அப்படின்னா தட்ஸ் அ ரியல் பொலிட்டிக்ஸ். அது மூலமாக எல்லாமே கலந்து எது எத்திக்ஸ், நியாயம், மொராலிட்டிலாம் 2வது 3வது, இதுதான் ஃபஸ்ட்டு. நேஷனல் இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு அப்படிங்கிறது. ஸோ நெக்ஸ்ட் த ஆர்ட் ஆஃப் பொலிட்டிக்கல் இமேஜ் அப்படிங்கிறது. இன்றைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா பயங்கர பெரிய ஸ்டேஜெலாம் போட்டு வேறு லெவலில் 3D ஹோலோகிராம்லாம் வச்சு நம்ம என்ன பண்ணோம்னா பிரச்சாரம் இல்லைன்னா பொலிட்டிக்கல் இதெல்லாம் பண்ணுறோம் இல்லையா, பொலிட்டிக்கல் ஷோமேன்ஷிப் பண்ணுறோம். அதுதான் அவரும் சப்போர்ட் பண்ணுறாரு, அதுதான் அவர் அட்வைஸாகவும் பண்ணுறாரு இல்லையா மாக்கியவெல்லி. ஸோ அதை சொல்லலாம். இமேஜ் அண்ட் பெர்செப்ஷன், பவர்ஃபுல் ரியாலிட்டின்னு மாடர்ன் பாலிடிக்ஸ், பீங் போத் ஃபோக்ஸ் அண்ட் லயன், கிளவர் இன் ஸ்ட்ராட்டஜி, ஸ்ட்ராங் இன் எக்ஸிக்யூஷன்ஸில் இருக்கணும் அப்படிங்கிறதும் பீப்புளும் அதாமல் லைக் பண்ணுறது. மாக்கியவெல்லியின் பிஸ்னஸ்ன்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா சிஇஓ இப்போ வந்து ஸ்டீவ் ஜாப்ஸ் மாதிரி ஆப்பிளோட லீடர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக ரூத்லெஸ் டிசிஷன்ஸ் இருக்கும். அவரோட ஹாலிவுட் மூவிஸஸ் கூட இருக்கும், இல்லைன்னா ஏதாச்சும் நெட்டில் விட சும்மா சர்ச் பண்ணி பாருங்கள். அதாவது ஸ்டீவ் ஜாப்ஸோட ரூத்லெஸ் டிசிஷன்ஸை சொல்லிட்டு, இல்லைனா அவரோட ஹார்ட் ஹீட்டட் பார்த்தீங்கன்னா டிசிஷன்ஸு. அவர் வந்து அந்த அளவுக்கு இதாக இருந்ததுனால தான் அவ்வளோ ஒரு பெட்டரான ப்ராடக்ட்ஸ் கொடுக்க முடிஞ்சிச்சு. அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரிக்டாக இருக்கிறதுனால, இல்லைனா எந்த அளவுக்கு பவர் யூஸ்ஃபுல் அப்படிங்கிறதும், ரியாலிட்டி எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல் அப்படிங்கிறதும் ஒரு ஆங்கிளாக சொல்லலாம். ஓகே, ரொம்ப டீப்பாக எக்ஸாம்பிள் போகக்கூடாது, சும்மா நீங்கள் ஒரு ஃப்ளோவில் சொன்னால் போதும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மாக்கியவெல்லிஸ் என்ட்யூரிங் ஹானஸ்டி. த வேர்ல்ட் இஸ் நாட் அபவுட் ஹவு இட் ஷுட் பி. இதுதான் கோர். இது வேர்ல்ட் இஸ் நாட் அபவுட் ஹவு இட் ஷுட் பி. எல்லாருக்கும் ஆசை இருக்குது, இப்படி தான் நல்லா இருக்கும், அப்படி நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு. பட் அதில் கான்சன்ட்ரேட் பண்ணுறதை விட நம்ம மோஸ்ட்லி இதில் கான்சன்ட்ரேட் பண்ணோம் அப்படின்னா ஹவு இட் இஸ்னா ஆக்சுவலாக என்னடா இருக்குது அதில், அதுபடி தான் நம்ம நடந்துக்க முடியுமே தவிர எப்படி இருந்தால் நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு நம்ம அந்த ஐடியா ட்ரீம்லேயே இருந்தோம் அப்படின்னா நீ ஒன்றை மட்டும் என்ன பண்ண மாட்டேன் அப்படின்னா ஹார்ம் பண்ண மாட்டேன், உன்னை சுற்றி இருக்கிறவரையும் ஹார்ம் பண்ணுவேன் அப்படிம்பார்.
நீ ஐடியலிஸ்டாக இருந்த அப்படின்னா நீ இப்படி தான் இருக்கும்னு நினச்சி பேசி வச்சு பீப்புள்ஸையும் இது பண்ணி இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி உனக்கு மட்டும் என்ன அப்படின்னா என்னது ப்ராப்ளம் இல்லாமல் எல்லாருக்கும் ப்ராப்ளமாக இருக்கும். ஹவு இட் இஸ்னா என்னது, பீப்புள் இஸ் செல்ஃப் இன்ட்ரெஸ்ட் தான், அதை அக்செப்ட் பண்ணிட்டு அது சின் கிடையாது, அது ஃபேக்ட். அதை அக்செப்ட் பண்ணிட்டு எப்படியும் வந்து ஒரு ஆர்கனைஸ்டாக ஒரு ஸ்டேட்டை கொண்டு போகணும் வைக்கணும் அப்படிங்கிறது அவரோட அட்வைசஸ். திஸ் ஃபண்டமெண்டல் ட்ரூத் கண்டினியூஸ் டு கைட் another லீடர்ஸ், டிப்ளமேட்ஸ் அண்ட் another strategies across the globe அப்படின்னு சொல்லியோட ஒரு கன்க்ளூஷன் முடிக்கலாம். ஓகேவா? ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா என்னது நம்ம வந்து மாக்கியவெளியில் பார்த்தது. மாக்கியோட லீகசி வந்து என்னது 500 லேட்டராக கூட த சர்வைவல் ஆஃப் தி என்னது ஸ்டேட்ஸ் கம்ஸ் ஃபஸ்ட்டு. ஸ்டேட்டோட சர்வைவல் தான் என்னவா இருக்குது அப்படின்னா என்னது ஃபஸ்ட் ஆகும். நேஷனல் இன்ட்ரெஸ்ட் ஃபஸ்ட் ஆகும். பேட்ரியாட்டிசம் சொல்லும் போதும் நேஷனல் இன்ட்ரெஸ்ட்னு வரும்போதும் வி ஷுட் யூஸ் பார்த்தீங்கன்னா என்னது மாக்கியவெளியோட பிரின்சிபல்ஸ். ஓகேவா? தட்ஸ் ஆல்மா. தேங்க்யூ.